தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எஸ் ப்ரோ, வெல்கம். உங்களுக்கு தான் இங்க ஆர்வத்தோட தேங்க்யூ ஸோ வெயிட்டிங் மச் பண்ணிருக்கோம் ஃபார் எல்லாருமே இங்க. சாரி, ஒரு பர்சனல் ப்ராப்ளம் ரைட். போயிட்டோம். சரி நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். சரி. எஸ் மக்களே, இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து நம்ம ராங் பிளே பாட்காஸ்ட். இவர் தான் வந்து இனிமே நம்ம கிளப்ல வந்து டெய்லி இல்ல, லைக் நம்ம வந்து இதை ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அப்கமிங்ல இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி ஆடியன்ஸோட அந்த ரிவ்யூஸ் எப்படி இருக்கு, வீக் டேஸ்ல வந்து ஒரு நாள் மட்டும் ஷெட்யூல் பண்ணி நம்ம அப்படியே போகலாம். அண்ட் எஸ், இன்னைக்கு ஒரு 4 பேர் தான் மாடரேட்டரா இருக்கோம் அண்ட் கேரி ஓவர் பண்ணிக்கிறோம். அண்ட் எஸ், ராங் பிளே பாட்காஸ்ட் ப்ரோ, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம எதை பத்தி இப்போ ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் இது மட்டும் சொல்லிடுறேன். அகைன் ஒன் மோர் டைம் சொல்லிடுறேன். எல்லாருமே இப்போ இங்க இருக்கிறவங்க போயிடாதீங்க. பிகாஸ் கீழே போனாரு ஒரு ஸ்டோரியா போயிட்டு இருக்கும்போது நடுவில் பிரேக் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தா உங்களுக்கு கனெக்ஷனே தெரியாது. யூ வில் நாட் பி ஏபிள் டு ரிலேட் டு த சீன்ஸ். ஸோ நீங்க வந்து பிகாஸ் யோர் ரிவ்யூஸ் ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், சரிங்களா? அண்ட் ஒன் மோர் திங், மைக் டேப் இப்போ பண்ணாதீங்க, லைக் யாரும் பண்ண மாட்டேங்க. பட் லிசன், நல்லா காது கொடுத்து கேளுங்க. இட்ஸ் கோயிங் டு பி ரியல் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஆல். அண்ட் எஸ், ஹலோ மார்க் ப்ரோ கண்டினியூ பண்ணி கேரி ஆன். ராங் பிளே பாட்காஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்னா, சும்மா சமூக கருத்துக்கள் சொல்லலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து லவ்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது மாலினி ஜீவரத்னத்தோட ஒரு போஸ்ட் பார்த்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எனக்காக ஒரு பாட்காஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஓ ஷோர்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல ஒரு பொண்ணு ஜீன்ஸ் போட்டக்காக பண்ணாங்க. அந்த ஒரு பேஸ் வச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம். அது ஒரே லைன் தான் இருக்கும். அப்புறம் உமன்ஸ் அன்டோல்ட் ஸ்டோரி அப்படின்னு ஒரு பெரிய பேஜ் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு பெண்களுக்காக மட்டுமே ஒரு அவங்க கேட்கறது, நாங்கள் சொல்ல நினைக்கிறது, எனக்குள்ள ஒரு பையனாகிற கோவத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இது உங்களுக்காக. ஓகே, பெர்ஃபெக்ட். மார்க் ப்ரோ, உங்களோட மைக் கொஞ்சம் லைட்டா ஜார் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து கேட்டுச்சா? எனக்கும் அந்த மாதிரி தான் கிராக் ஆயிட்டு மாதிரி இருந்துச்சு. யா, ஓகே, ஹெட்ஃபோன் போட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதை கழட்டிடுங்க மேபி. ஆமா, ரெக்கார்டிங்ல சிஸ்டம்ல. ஓகே. யா இப்போ ஓகே இப்போ பேசுங்க. ஓகே, டன் ப்ரோ. எஸ், பெர்ஃபெக்ட். ரைட் ப்ரோ, ரைட். ஓகே, வால்யூம் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன் ப்ரோ. சரி. யா, பெர்ஃபெக்ட். இப்போ ஸ்டார்ட் பண்ணி என் பண்ற வரையுமே இதை கேளுங்க. ஏன்னா இடையில வந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா புரியாது. இப்பவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா பிங் பண்ணி லைக் ஜஸ்ட் கேட்க சொல்லுங்க. இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்றது எங்களுக்கு தெரியல. சீரியஸா நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்க போறோம். இதை கேட்டுட்டு தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம சொல்ல போறோம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இடையில வந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா புரியாது மக்களே. சீரியஸா உங்களுக்கு சுத்தமா புரியாது. அது ஒரு விஷயம் இருக்கு. அதனால வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இடையில வந்தீங்கன்னா தலை எது கால் எதுன்றது புரியாது. ஒரு ஸ்டோரி மாதிரி போகும். லைக் இது ஒரு 30 மினிட்ஸ் ரொம்ப நேரம் பேச வேணாம். யா, அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உமன் அன்டோல்ட் ஸ்டோரி. ராங் பிளே பாட்காஸ்ட்ல இந்த குரல் கேட்டிருப்பீங்க. இந்த குரல் அக்னி சிறுகைக்காக பேசுது. இந்த வாய்ப்பில் உங்களுக்கு ரொம்ப நன்றி. பஞ்சாப்ல ஒரு பொண்ணு ஜீன்ஸ் போட்டாங்க அடிச்சு கொல்லப்பட்டாங்க. இது என்ன மாதிரி விஷயம்னு எனக்கு சரியா புரியல. என்னன்னா, அந்த பொண்ணு வந்து சிட்டி சைடில் வந்து ஃபேமிலியோட அது இயல்பாக பழகியிருக்கா. அது இயல்புங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க. இயல்பாக அவளுக்கு என்ன வசதியோ அதை பழகியிருக்கா. அந்த கிராமத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு சரத்துக்கு மாறுபடாக இருக்கிறேன்றது சொல்லியிருக்காங்க. இதுவே கொஞ்சம் முத்தி போகும்போது ஒரு நல்ல நாள் அன்னைக்கு அவங்க ஊரில் அது நல்ல நாள். அப்போ வந்து இந்த பொண்ணு ஜீன்ஸ் போட்டா அப்படிங்கிறதுக்காக தன்னோட குடும்பத்தாராலேயே அடித்து கொல்லப்பட்டா அந்த பெண். இதை விடவும் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்திருக்குது. இந்த பெண் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனேயும் ஒரு பிரிட்ஜ்லேருந்து அந்த பொண்ணு கீழே போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் அந்த பெண் இறந்துட்டா. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் வந்து பண்ணுற கொண்டு இல்லை அப்படின்னு பிரிட்ஜ்லேருந்து அந்த பொண்ணை தூக்கி போட்டிருக்காங்க. உடம்பு அந்த பிரிட்ஜில் மாட்டிக்கிச்சு. அதை வந்து பிளர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா அது இருக்குது. ஏன்னா எங்களோட கலாச்சாரத்துக்கு மாறுபாடாக நீ வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்ட அப்படின்னு. நான் தப்பாக பேசுகிறதா இருந்தாலுமே சரி, இது ஒரு ஆங்கிளில் யோசிச்சு தான் பார்க்கணும். இந்த அடித்து கொண்டாங்கல்ல, அதே ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு சுடிதார் போட்டு நின்றுருப்பான், ஒரு பையன் பனியனை போட்டு நின்றுருப்பான், ஒரு ஆள் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு நின்றுருப்பான். சரி, ஓகேங்க, அது பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. நீங்கள் உங்கள் ஊரில் இந்த தாத்தா பாட்டி இந்த அடித்து கொண்டாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என்ன மாதிரி நீங்கள் இதை போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை பேர் அடிச்சு கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணாக பார்க்காம, ஒரு உயிராக பார்க்காம, ஒரு உடமையாக பார்க்குறாங்க. நீ எனக்குண்டானவள், நான் சொல்கிறதான் நான் கேட்கணும், பெண்ணுனா அவ்வளோதான், இது மட்டும்தான் அப்படின்னு அவங்க ஊரோட கலாச்சாரம் தான் இருக்குது. இதுதான் எல்லா இடத்துலையுமே இன்னமும் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த விஷயம் நடக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் இந்த குரல் பேசிட்டு இருக்குல்ல, நானே ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். கமெண்ட்லேயும் சரி, அவரோட மெசேஜும் சரி என்னன்னு கேட்டிருக்கேன். அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட், நான் வந்து நம்புறவங்க, எனக்கு பிடிச்சவங்க, நான் நம்புறவன்னு ஒரு வார்த்தை சொன்னதில்ல. இந்த மாதிரி நான் சரியாக இருப்பாங்கன்னு நான் பார்த்து தான் சில பேர் நான் செலக்ட் பண்ணி நான் வந்து அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே யாருமே வந்து இந்த மாதிரி இடுப்பு தெரியுது தப்பு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணவும் இல்லை. எனக்கு மெசேஜும் யாருமே பண்ணல. நான் உடனே வந்து சொன்னேன், அவனுக்குலாம் அக்கறையில் இல்லை, நான் தான் உண்மையில அக்கறையில் இருக்கிறேன். ரொம்ப போயிட்டு கேட்கும்போது அவன் ரொம்ப பொலைட்டாக பழைய போஸ்ட் ஒன்று அனுப்புனான். அதுமாதிரி இது கொஞ்சம் பாரு அப்படின்னு. இதில் என்னமா இருக்குன்னு கேட்டால், இல்லை இதை நான் சாரீ கட்டியிருக்கேன்ல, ஆமாம் இதுலேயும் இடுப்பு தெரியுது, இதுலேயே ஒன்றும் சொல்லுன்னு கேட்டேன். இல்லை நீ சாரீ கட்டியிருக்க, அது வேறு ட்ரெஸ். அப்போ என்னோடய உடல் பாகங்கள் தெரியுது, உனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன போட்டிருக்கேங்க அது உனக்கு பிரச்சனையான்னு கேட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. அது சந்தான காமெடி மாதிரி செருப்படுது டப்புன்னு அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. இதே தான் நம்மளோட எல்லா வாழ்க்கையிலையும் நிறையா பெண்கிட்ட நம்ம சேருவாங்க. அப்போஸ் பண்ணுறங்கிற பேரில் என்ன உடுத்திருக்கா, அவள் எப்பேற்பட்ட பெண்ணை நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சார். இது எங்கள் பாட்காஸ்ட்டில் நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அது திரும்ப சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உன் முகத்தை முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு முடி இருந்துச்சு. நான் ஏதோ தலை சரியாக செய்யல முடி கலைஞ்சிருக்கேன்னு நினச்சேன். அதை உன் முகத்தை பார்க்குறதுக்கு தடையாக இருந்தங்கிட்ட நான் அப்பப்போ ஒதுக்கி விட்டுட்டே இருந்தேன். அதுதான் நம்ம செய்கிற எல்லா தப்புகளும் சில விஷயங்களும். ட்ரெஸ் அவள் பேசுகிற என்னென்னா, நீ பொண்ணு, நீ என்ன எதிர்பார்க்குற, நீ என்ன இதை பார்க்குற, நீ என்ன அதை கேட்குற, நீ என்ன இதை சொல்கிற, நீ எனக்கு போகிற, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவன் நினச்சி நம்ம பண்ண வர்றதில்ல, நம்ம நினைக்கிறத அவளை பண்ண வைக்கிறோம். அவள் தான் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றோம். இது எல்லா ஆண்களும் செய்கிற ஒரு தவறான ஒரு விஷயம், எல்லா பேரண்ட்ஸும் செய்கிற ஒரு தவறான விஷயம். இப்போ நான் யோசிக்கிறேன், அந்த முகத்து முன்னாடி இந்த ஒரு முடி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது நீ செய்கிற தவறுகள்னு நினச்சது எல்லாமே நீ ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு விஷயம். அதை பண்ணும்போது உன் முகத்தில் இருந்த ஒரு சிரிப்பு, உனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது ஒரு பெண்ணோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றுது. இப்போ நான் சொல்கிறேன், அந்த முகத்து முன்னாடி இருந்த ஒரு முடி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ ரோட்டில் ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தா, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் ஓட்டையாக இருக்குது, அது நீங்கள் வேறு மாதிரி பொண்ணு, நீ என்ன இப்படி போட்டிருக்க அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துலையே அவனை வச்சு சிறுப்புகள் அடிக்கலாம். நான் சின்ன வயசில் தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணது, ஏன்னா தெரியாமல் பண்ணிட்டு தப்பிக்கிறான்னு சொல்லி நினைக்காதீங்க. இதே மாதிரி தான் நிறைய பேர் இப்போ வரைக்கும் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம செய்கிறது கரெக்டு, நம்ம நல்லது பண்ணுறோம், நம்ம வந்து கலாச்சாரத்தை காப்பாற்றலாம்னு நினச்சிட்டு ஒரு கூண்டுக்குள்ள ஒருத்தவங்களை வளர்க்க பார்க்குறாங்க. அது என்றைக்குமே நிலைக்காத ஒரு விஷயம், அது ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயம். அது எந்த ஒரு பெண்ணுமே வந்து 4 பேர் இப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது. அவ்வளோதான், இது நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இது ஏன் பேரண்ட்ஸில் இப்படி கண்டிக்கிறாங்க? இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு பையன் தப்பாக பார்த்துருவான், ஒரு பையன் தப்பாக ஏதாவது நடந்துருமோ, ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோன்னு சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு தான் வந்து பையன் தப்பாக பார்த்துருவானே சொல்லிட்டுருக்குறாங்க. ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு பெண்ணோட பாகங்கள் இதெல்லாம் இதை பார்க்கக்கூடாது, இது தப்பு, அவங்களுக்கு எம்பாரசிங் உண்டாக்கும், இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது அவங்க இஷ்டத்தில் அவங்க போக்கில் விடணும். பேசுகிறதுங்கிறது தவறான ஒரு விஷயம். நேர்கொண்ட பார்வை படத்தில் வந்து நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. அது மோஸ்ட்டாக வந்து அந்த நேரத்தில் பொண்ணுக்கு போன கட்டி தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த நேரத்தில் பொண்ணுக்கு வரக்கூடாதா? யோசி, என்ன நீ பேசுகிற? இப்போது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த நேரத்தில் இருந்தால் உனக்கு எங்கே தைரியம் வருது? உனக்கு எங்கேருந்து இந்த ஒரு தைரியம் வருது? ஒரு ஆணாக உங்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தைகள்லாம் வரலாம். ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் நீயும் அதே ஊரில் ஒரு டிஷர்ட் போட்டு பகல் நின்றுக்கிற, நீயும் அதே ஊரில் ஃபஸ்ட்டெல்லாம் இருந்த வழிமுறைகள்லாம் மாறி நீ வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு நின்றுக்கிற. சரி, நீ அதையும் போட மாட்டேங்கிறேன்னு கேட்டோம்னா, இல்லை எனக்கு வந்து அது சூழ்நிலை மாறிடுச்சு, காலங்கள் மாறிடுச்சு, அதே தான்டா இங்கேயும் பண்ணுறாங்க, இதில் நீ ஏன் வந்து தலையிடுற? உடன்கட்டை ஏறிய காலம் வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு ஒரு காலம் இப்போவும் கண்டினியூ ஆச்சுன்னா நம்மள நிறைய பேர் உயிரோடய இருக்க மாட்டோம், என்னைக்கோ இப்போவோ போய் சேர்ந்துருப்போம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வருவார், அவர் வந்து தான் மாற்றுவார், அவர் வந்து தான் நிறையா சொல்லி தருவார், அவர் வந்தால் தான் எல்லாம் கரெக்டாக நினைக்கணும்னு நினச்சிட்டுக்கிறது தப்பு. நம்ம மாறணும், நம்ம மாறினாலே போதும். ஏன்னா நம்ம தான் இந்த சொசைட்டிக்காக தான் நம்ம மூடிட்டு நம்ம வேலையை பார்த்தா போதும். ஒரு மியூசியமில் எதுலேயுமே எந்த பெண்ணுமே தப்பாக ஒரு இதில்லை. இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, 2 வயசு குழந்தையோட பேம்பர்ஸ் இதில் இருக்குது. இதில் என்னென்னு எனக்கு தெரியலைங்க. அதையும் இப்போ பேம்பர்ஸ் போடுறது தப்பு. அந்த பெண்ணுக்கு எங்கேருந்து ஒரு மாடர்னான ட்ரெஸ் வந்துச்சு? பேம்பர்ஸ் போடுறது வந்து எப்படி அது மாடர்னாக அந்த இதெல்லாம் நடக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்கள. சுடிதார் போட்டிருக்குது, அந்த பொண்ணை நீங்கள் ஏன் ரைட் பண்ணீங்க? வார்த்தைகள் எழுதிருந்துச்சு, அந்த வார்த்தைகளில் வந்து ரௌத்திரம் பழகுன்னு போட்டிருந்துச்சு. டிரான்ஸ்லேட் கொடுத்து பார்த்தா
பி அன் ஆங்கிரி அப்படின்னு போட்டிருக்குது. கோமாக்கிறது வந்து ரௌத்திரம் இல்லை, சரியான முடிவுகளையும் கரெக்டான வழிகளை கரெக்டாக இதுதான் நியாயம், இதுக்கு நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு நம்ம நின்னாலே அது ரௌத்திரம் தான். என்றைக்குமே வயலன்ஸ் எந்த இடத்துலையும் ஒரு தீர்வாகாது. அந்த குழந்தை நான் இதைத்தான் போடுவேன், என்கிட்ட இதுதான் இருக்குது, நான் வேறேன்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண் இங்கே இறந்துட்டாங்க. இதே பெண் தான் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள்ல இன்னும் இறந்துட்டு இருக்காங்க, இறக்கவும் போகிறாங்க. இந்த இறக்க போகிற விஷயங்களுக்கு வெறிநாய்களுக்கு உடனே வந்து சொல்ல நினைக்கிறேன். அது அவங்க இஷ்டம், அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க. அதையும் மீறி உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணிச்சு வச்சுக்கேன், அவங்க அப்பாட்ட மட்டும் போய் சொல்லுங்கள். அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. சினிமாவில் ஒரு ஹீரோயின் பார்க்குறோம், அவர் ட்ரெஸ்ஸில் இருந்தால் நம்ம 0.5% நமக்கு தெரிஞ்ச பொண்ணும் நம்ம ஃப்ரெண்டும் இருந்தால் அப்படியே போய் கடிச்சு வைக்கிறோம், நீ என்ன எப்படி இருக்கிற அப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போது நீ அந்த இடத்துல ரசிக்கிற, இந்த இடத்துல வந்து தப்புன்னு சொல்கிற. நீ 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 எப்பேற்பட்டவன், நீ என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. என்னன்னா சாமி இருக்குது, மேலே ஒருத்தர் இருக்கிறான், அதுக்காக நான் வந்து தப்பு பண்ணாமல் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, தப்பு பண்ணும்போது சாமி யோசிக்கவே மாட்டோம். ஆனால் சில விஷயங்கள் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நீ தப்பு பண்ணும்போது அந்த சாமி எங்கடா போச்சு, எங்கடான்னு இல்லை. ஏன்னா இங்கே டா அப்படிங்கிற போது ஆண் வர்க்கத்துக்குரியதுன்னா அப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதை நான் சொல்லவே இல்லை. தப்பு பண்ணும்போது அவனுக்கு கடவுள் தெரியறதில்ல. ஒருத்தன் வந்து நம்ம மேலேருந்து பாட்டுக்கிறான், ஒருத்தன் மேலே இருக்கான், நம்மளை ஒருத்தன் பார்க்குறாங்கிறக்காக நீ நல்லவன், ஒருத்தன் நம்மளை பார்க்குறாங்கிறக்காக நல்லா இருக்கிறதுங்கிற வந்து நீ இருக்கவே வேண்டிய அவசியம் இல்லை, செத்தரலாம். அந்த மாதிரி ஒரு ஆள் தான். உன் மனசுக்கு தோணுதா, உன்னால் முடியுமா, உன்னால் முடியுமான்னு ஃபஸ்ட்டு பாரு. இங்கே நிறைய ஆண்கள் பெண்களை எதிர்க்க தெரியாமல் பயத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் ஆண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசுகிறீங்க, இதெல்லாம் எங்கேருந்து நீ வந்து ஓவராக பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, ஷும்மி உன கவிகள் போய் பாருங்கள். நான் அதுலேருந்து ஒரு ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிட்டு நான் வேற மாதிரி கிறுக்கு நாயாக சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு அவங்கள நியூஸில் நான் வந்து ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பார்த்தேன், அந்த லவடா மட்டும் என் கையில் கிடச்சிட்டானா அப்படியே செஞ்சிடணுங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ரொம்ப பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கிறேன், ராங் பிளேனா பெரிய இவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என் பக்கத்தில் ஒருத்தன் டம்மி பீஸாக இருப்பான், அவனோட குந்திரிப்புன்னு சில வார்த்தை இருக்கும்ல, அதுவும் மிகப்பெரிய இடத்துல இருந்துட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதெல்லாம் ஏன் அப்படிக்கிறாங்க, ஒரு பெண் அவளைப்படுறதுக்கும் சரி எல்லாமே நிறைய சரி சொல்கிற வார்த்தைகளை நான் ஒரு கமெண்ட்டாக சொல்ல ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். அந்த லவடா சொல்கிறான், இந்த கொலை 10 வருஷம் முன்னாடி நடந்திருந்தா லெகின்ஸ் அப்படிங்கிற ஒரு குடும்பம் பெண்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு. உன் தாத்தா கோபம் கட்டிட்டு இருந்தா, என்ன மயிருக்கு நீ வந்து வேட்டி சட்டை போடுற. நான் நிறையா ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தவறான வார்த்தைகள் எங்கேயாச்சும் பயன்படுத்தி இருந்தாலும், என்னோட கருத்துக்கள் தவறாக இருந்தாலும் என்ன கண்டிக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தாராளமாக உங்களோட வார்த்தைகளை பதிவு பண்ணலாம். இந்த இந்த வார்த்தைகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உமன், கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையோட முடிக்கிறேன். நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலுமே சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த திருவழியாக போனால் இங்கே ஒரு திருநாய் இருக்குது, அதை கடிச்சிருவங்கிறதுக்கான திருவழியாக போகன்னு சொல்லாதீங்க. அந்த நாய் கடிக்க வந்துச்சுன்னா கல் எடுத்து மண்டையிலேயே போடுன்னு சொல்ல அனுப்புங்க. அதே தான் எல்லாமே. இது உங்கள் குரல், ராங் பிளே பாட்காஸ்ட். அவ்வளோதான் ஜி. ப்ரோ ஜி ப்ரோ
தேங்க்யூ சார். லிட்ரலி கூஸ் பம்ப்ஸ் எனக்குலாம். தட் வாஸ் ஐயோப்பா. ரொம்ப அழகான ஒரு இதா இருந்தது. லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அந்த எமோஷனலா சொல்ல போனா கூஸ் பம்ப்ஸ் தான். ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது நானே சிந்திக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நானும் இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். எல்லாருமே பண்ணியிருப்போம் வாழ்க்கையில. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது அதை சிந்திக்கக்கூடிய வைக்கிற ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு கதையாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது. அண்ட் எஸ், இது நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ப்ளீஸ் ஸ்பீக்கர்ஸ்ல இருக்க அவருக்காக கேர்ள்ஸ் மைக் கிட்டே டேப் கேட்டுடலாம். இல்ல அவருக்காக கேர்ள்ஸ் ப்ளீஸ் கிட்ட மைக் டேப் கேட்டுடலாம். பண்ணுங்க. ஆமா ஏன்னா ஆமா. அவருக்காக அப்போ எல்லாரும் மைக் டேப் பண்ணுங்க, மைக் டேப் பண்ணுங்க, மைக் டேப் பண்ணுங்க. அடுத்து தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். அண்ட் நவ் we go on for the reviews. So yes guys, so எல்லாருமே சொல்லுங்க. anyone ரேண்டமா மைக்கை அன்மியூட் பண்ணி பேசலாம். how was it இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த கதை எப்படி இருந்துச்சு, அவரோட நரேஷன் எப்படி இருந்துச்சு, எல்லாமே ரிவ்யூஸா சொல்லுங்க. எனிதிங். நான் இலக்கியா பேசுறேன். சொல்லுங்க இலக்கியா. ஃபர்ஸ்ட் டைம் இன் ராங் பிளே. ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் மாடரேட்டர்ஸ், இதை நீங்கள் இவ்வளோ அழகாக செஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணது வந்து மீன் சீரியஸ்லி உங்களுக்கும் ஒரு அப்ரிசியேஷன் கண்டிப்பாக தரணும். ஸோ அவர் த வே ஹி அந்த எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங், அந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு நம்ம நைட் வந்து தூங்கும் போது சின்ன வயசுல அம்மா கிட்ட கதை கேட்குற மாதிரி ஒரு ஃபீல், அப்படியே ஒரு சூதிங்காக, மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக, அப்படியே அந்த அவங்களோட வாய்ஸாக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும். நான் ஆக்சுவலி இதுவரை பாட்காஸ்ட்லாம் யூஸ் பண்ணதில்லை, நான் கேட்டதும் கிடையாது. ஸோ சும்மா நிறைய பேர் நான் பாட்காஸ்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணி கேட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குமா அப்படின்றதே நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஐ மீன் லைக் வேற லெவல், லவ்ட் இட். அண்ட் இன்னும் நிறைய இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணோம் ஹரி அண்ட் அக்ஷய், கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மார்க் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லி புரிய வைக்கிறத விட நீங்க இந்த மாதிரி பேசுனது வந்து நிறைய பேருக்கு உண்மையாவே அக்ஷய் சொன்ன மாதிரி ஹிட் ஆயிருக்கும் மைண்ட்ல. ஸோ மைண்ட் லெவல்ல ஓகே, இதனாலதான் இப்படி சொல்றாங்க போல, இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்றதே வந்து அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் இலக்கியா, தேங்க்யூ ஸோ மச். இவங்க சொன்ன ஒரு வார்த்தை அந்த வந்து சின்ன வயசுல அம்மா வந்து கதை சொல்லி சொல்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுவே ஒரு ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட் ஆக்சுவலாக. அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. லைக் பாட்காஸ்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு சம்திங் ரியலி ரியலி கிரேட். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் டிஎம் பண்ணிருக்காங்க. இங்க இருக்க கேர்ள்ஸே ஒரு 4-5 பேர் டிஎம் பண்ணிருக்காங்க. லைக் இந்த செஷன் வந்து ஒரு புதுசா எப்படி லைக் ஒரு என்ன சொல்றது, அது இனோவேட்டிவா இருக்கு இனிஷியேட்டிவா இருக்கு, இது கேரன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லாஸ்டா மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஒரு சில பொண்ணுங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எஸ், ஸ்பீக்கர் பேனல்ல நிறைய பேர் ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டுட்டு இருந்தீங்க. Okay, Mark, and thanks. It's really goosebumps. எப்படி சொல்றதுன்னா, ஒரு பாய்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மெலோடியா, எப்படி சொல்றது, ஒரு ஹார்ஷா பேசாம ஒருத்தர்கிட்ட எப்படி அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த ஒரு சென்ஸ்ல அழகு கொண்டு வந்து அவர் சேர்த்திருக்காரு. சீரியஸ்லி நைஸ். ஐ அம் ஃபேன் ஆஃப் யூ. ரைட் ரைட் ரைட். வேற யாராச்சும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. மாதிரி ஒரு பாட்காஸ்ட் செஷன் இது பண்ணதுக்கு. எனக்கும் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்னா என்னன்னே தெரியாது. இங்கே கிளப் ஹவுஸ் வந்து 2-3 குரூப்ஸில் தான் பாட்காஸ்ட் கேட்டேன். ஸோ அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இவர் வந்து கேஷுவலாக நிறைய பேருக்கு கேஷுவலாக சொன்னால் தான் புரியும். ஸோ அந்த பாட்காஸ்ட் நம்ம ஃபார்மலாக சொல்லணுன்றதெல்லாம் இல்லாமல் கேஷுவலாக எப்படி சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் பாட்காஸ்ட்டுக்கு. ஸோ ஐ விஷ் இந்த எபிசோட் இன்னும் நிறைய வந்தா ஐ பி வெரி மச் ஹாப்பி. நான் இங்கேயே தங்கிடலாம்னு முடிவே பண்ணிட்டேன். ப்ரோ ஹர்ஷியை வந்து நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, அவங்க 24/7 நம்ம கிளப்ல மட்டும்தான் இருப்பாங்க, வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. Yeah, because DJவாவும் இருந்தாலும் சரி, anything for that matter, I'm so much addicted to this club. So once again thank you so much, because worthless games and 18 plus contents அது மாதிரி தான் போகுது. So this is very much informative and thank you so much. Actually இந்த எபிசோட் வந்து ஒன்னோட நிறுத்தக்கூடாது, இன்னும் நிறைய பண்ணுங்க. That's my wish. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்து ரெகுலராக இங்கே வந்துருக்கேன் நான் எல்லாரும் நோட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத மட்டும்தான் இங்கே இன்னைக்கு வந்து தைரியமாக இப்படி ஒரு புதுசாக இருக்கா இது வந்து கொண்டு வந்துட்டு நம்ம. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த செஷன் எப்படி இந்த ஐடியா வந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஹைஃபை ஸ்டுடியோஸ் விஜய் தான். அவர் வந்து நமக்கு தைரியம் நம்ம கூட வந்துட்டு ப்ரோ இது பண்ணலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தது அவர் தான். ஸோ எல்லாருமே அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, அவரோட ஐடியாஸ் எல்லாமே இது. ஸோ எஸ். அண்ட் ஆல்சோ
ப்ரோ அண்ட் ஆல்சோ அப்படிலாம் இல்ல ப்ரோ, அப்படிலாம் ப்ரோ. இல்ல இப்ப இல்ல நான் இல்ல கேட்ட ஏன்னா ஐடியா. உடனே ஹரி ப்ரோஸ் ஓகேன்னு சொன்னதா பெரிய விஷயம். ஒரு சிலர் யோசிப்பாங்க ஆமா. அது பாட்காஸ்டா கேட்க மாட்டாங்க. ம். பட் இல்ல அதான் அவர் இந்த மாதிரி ஓகே ஒரு சொன்னதுதான். இன்னோவேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்தா கண்டிப்பா இந்த கிளப் அதுக்கு தானே ப்ரோ இருக்கு, வேற எதுக்கு இருக்குங்க? எல்லாருமே நீங்க இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்க தைரியமா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரிகார்ட்லெஸ் அது வந்து எவ்வளவு வியூஸ் போகுது அதெல்லாம் செகண்டரி. நம்ம வந்து ட்ரை பண்றோம், ட்ரை பண்ணாம போயிட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாம இருக்கக்கூடாது. ப்ரோ லைக் ஈவன் அந்த மாதிரி. நாங்க வந்து எப்படி சொல்றது, டிஜே செஷன் ஸ்டார்ட் பண்ணப்பே எங்களுக்கு அந்த வியூஸ் எல்லாம் நாங்க கவுண்ட் பண்ணவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ் வந்து எங்களுக்கு ஒரு 50 வியூஸ் வந்துச்சு, ஒரு 60 வியூஸ் வந்துச்சு. அந்த வியூஸ் வந்து டஸ் நாட் மேட்டர், ஓகேவா? இது ஒரு 10 பேர் கேட்கறானுங்களா, 10 பேர் என்ஜாய் பண்றானுங்களா, அவ்வளவுதான் ஓகே. இப்போ நான் மீம் போட்டாலுமே, என் இன்ஸ்டா ஐடியில நான் மீம் போட்டாலுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எனக்கு 1 லைக் 2 லைக் வரதெல்லாம் பெரிய விஷயமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு லாஸ்ட் இயர்லாம் எனக்கு வந்து எப்படி சொல்றது, நான் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தேன். என்னோட மீம்ஸ் எல்லாமே எல்லா சோஷியல் மீடியா, டிவி, யூடியூப் அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபேம் ஆச்சு. அப்போ அதுவுமே வந்து என்ன சொல்றது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து நம்ம அதை கவுண்ட் பண்ணவே கூடாது. இந்த வியூஸ் வந்து கவுண்ட் பண்ணவே கூடாது. இன்னைக்கு ஒரு 80-100 பேர் பாக்குறானுங்களா, இன்னொரு 10 நாள் கழிச்சு இது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆக 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 ஒரு 500 பேர், 600 பேர், 1000 பேர் பார்த்துட்டே இருப்பானுங்க. ஸோ அதுதான் மேட்டர். கவுண்ட் இஸ் டஸ் நாட் மேட்டர் இங்க. ஆமா, நம்ம போக போக அது வாட்டுக்கு நமக்கு ஏறிட்டே இருக்கும். வி டூ ஆல் ஆர் பெஸ்ட் தட் வி கேன், அண்ட் கண்டிப்பா அதுக்கான சப்போர்ட் கண்டிப்பா வரும். அண்ட் எஸ் கைஸ், ஸோ எல்லாருமே யூ So, வேற ஏதாச்சும் சொல்லணும்னாலும் சொல்லுங்க. ஆமா இன்னும் சொல்லுங்க, நிறைய பேர் இருக்கீங்களா, சொல்லுங்க. சுகர் சொல்லுங்க. Yeah, hi Akshay and hi Hello. Harina. Okay guys, so you guys deserve it and way to go. Yeah, Thank you. எல்லா மாடரேட்டர்ஸ்மே ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேரி பண்றீங்க. எனக்கு எப்ப டே எப்ப நைட்னே தெரியல, எப்ப கிளப் வந்தாலும் கிளப் ஆக்டிவா இருக்கும் உங்களோடது. ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. அண்ட் கம்மிங் டு திஸ் பாட்காஸ்ட், இது வந்து நீங்க இப்பதான் புதுசா கொண்டு வரேன்னு சொல்றீங்க, பட் ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் டு பி கோ டு மோர் தென் 100 எபிசோட்ஸ். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் மார்க்ஸ். அண்ட் இதுல 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒண்ணு வந்து இப்போ கரண்டா நடக்கிற எல்லா விஷயம், நம்ம எது வந்து கரெக்ட், எது வந்து நம்ம நல்லதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து கரெக்டா மார்க் சொன்னாரு. அண்ட் இன்னொரு ஒருத்தங்க சொன்னாங்க, இப்போ கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் சைட்ல இருக்கிற நியாயத்தை சொல்லும் போது நாங்க ரொம்ப வந்து ஃபெமினிசம் பேசுறோம், எங்க கிட்ட இருக்க நியாயத்தை வந்து எங்க தப்பை வந்து ஜஸ்டிஃபை பண்றோம் அப்படிங்கிற ஒரு போர்ட்ரியல் வரும். பட் அஸ் அ மென்னா வந்து அவங்க இன்னொரு ஒரு மேனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணும்போது ஓகே, இது வந்து ஒரு சோஷியலான ஒரு பாயிண்ட் தான், கேர்ள்ஸ் வந்து அவங்க சைடு சொல்லாம ஜென்ரலான ஒரு கருத்தை தான் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப மீன்ஸ் அ லாட் சுகர். அண்ட் நான் பார்த்துருவோம், நீங்கள் எல்லாருமே தினம் பார்த்துருக்கோங்க, எல்லாம் ஃபெமிலியர் ஃபேஸஸாக இருக்காங்க நம்ம ஃபேமிலியில், எப்பவும் வர ஃபேஸஸ் தான். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அண்ட் இன்னும் யாருக்காச்சும் இன்னும் ஸ்பீக்கர்ஸ் பேனல் நிறைய பேர் இருக்கீங்க, யுவர் ரிவ்யூஸ் ரியலி மேட்டர்ஸ். அன்மியூட் பண்ணி பேசுங்க. எனிபடி சம்படி. Yeah, hi. Am I audible? ஹாய் ஸ்ரீநிதி, சொல்லுங்க. Yeah. தெரியல. பட் இந்த சொசைட்டி ஃபுல்லாக மேல் சாவனிஸ்ட் தான் நான் நினச்சேன். பட் அங்கேருந்து ஒரு பையன் வந்து டாக்கிங் அபவுட் விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது வந்து இட் கிவ்ஸ் சீரியஸ்லி கூஸ் பம்ப்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் பாட்காஸ்ட். அமேசிங். மாடரேட்டர்ஸ், வாவ். ரைட். தேங்க்யூ ஸோ மச். ஆல் கிரெடிட்ஸ் டு மார்க் அண்ட் விஜய் தான். இவங்க 2 பேர் இந்த ஐடியாஸ் கொண்டு வந்து இந்த மாதிரி இது பண்ணதுக்கு ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தெம். அண்ட் எஸ், டூஸ் மாதிரி தான் எப்போவுமே நம்ம வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் பண்ணக்கூடியது இங்கே வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான், ஓகேவா? ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ மார்க் அண்ட் விஜய். ஸோ இந்த மாதிரி நிறைய அருமையான கண்டென்ட் கண்டிப்பாக வரும். அண்ட் ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் இன்னும் இது எண்ட் பண்ணல, இன்னும் யாருக்காச்சும் சொல்லணுன்றதா சொல்லுங்க. எல்லாரும் லெஃப்ட் ஆயிடுவீங்க. என் பண்ணலாம் ஆக்சுவலி. ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, எப்படி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு பாட்காஸ்ட் வந்து ஒரு கண்டக்ட் பண்றது அப்படி கேட்கறதுக்காக மட்டும்தான். அண்ட் எஸ், வந்து நம்ம ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று வந்து ஒரு அழகான லவ் ஸ்டோரி வந்து ஒன்று கேட்க போறோம் ஃப்ரம் மார்க், ஓகேவா? இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் கேளுங்க. சிங்கிள்ஸ் இங்க இருப்பீங்க, கமிட்டட்ஸ் அந்த கப்புள்ஸ் அரசானவங்க எல்லாருமே இருப்பீங்க. எனக்குலாம் ஒருத்தவங்களோட அந்த லவ் ஸ்டோரி கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்றது, அதுல அழகழகான அந்த மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நிறையா. ஸோ அந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கறதுக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்லாம் லைக் அவனுக்கு சொல்றதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கும், ஓ இப்படிலாமா இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ யா, இப்போ வந்து நம்ம ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி வந்து கேட்க போறோம் ஃப்ரம் மார்க் ஏரியா. ஸோ எல்லாருமே இங்கே இருங்க, போயிடாதீங்க, ஓகேவா? இட்ஸ் அ ஸ்டோரி. ஸோ ஸ்டார்ட் டு எண்ட், A to Z நீங்கள் இருந்தே தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இதோட அந்த ஸ்டோரியோட அழகு உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மார்க் கேரி. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராங் பிளே பாட்காஸ்ட். பலம் வாய்ந்தவனை கூட பலவீனமாக்க கூட ஒரே சக்தி காதலுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரே இடம் வந்து காதல் மட்டும்தான்.
நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து கொண்டாடுறக்கோ உரிமை கொண்டாடுறக்கு அது நமக்கு ரொம்ப நம்மளோட ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆசைப்படுறக்கு அதை காதலிக்கிறதுக்கு வந்து யார்ட்டி பர்மிஷன் கேட்க தேவையில்லை. ஆனால் காதலை மட்டும்தான் நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம நம்பினா கூட அது மேலே பயம் இருக்கும். மறுபடியும் அந்த வார்த்தையை சொன்னால் யூ ஆர் மைன் பட் ஐம் அஃப்ரைட். இந்த வாக்கியத்தோட இந்த காதல் கதையை ஆரம்பிக்கிறேன் தரேன் சொன்னாங்க. அதுலேயே தெரிஞ்சவன் காதல் அப்படின்னு. இந்த கதையை கேட்ட பகிர்ந்துக்க ஸ்ருதிக்கு ரொம்ப நன்றி. இது நான் கேட்கும்போது ஓகே இன்னைக்கு பாட்காஸ்ட்டுக்கு ஒரு கதை கிடைக்குது இந்த மாதிரி தான் நினச்சேன். இல்லை இந்த கதையில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக போக தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பிடிச்ச ஒரு தருணங்களாக மாற ஆரம்பிச்சது. என்னென்னா நிறைய விஷயங்களை திரும்ப ஞாபகப்படுத்துச்சு. அது பெண்களுக்கு இந்த கதை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாதி இந்த கதைகளில் பொருந்து போகுது. இந்த கதையை முழுசாக கேளுங்க. இது உங்கள் ராங் பிளே பாட்காஸ்ட். ஒரு கற்பனைக்காக ஒரு ஃபோட்டோ கேட்டேன். இந்த கதைகள் நவரும் போது இந்த மாதிரி அவங்களோட முக பாவனைகள் அவங்க எப்படி இருக்குவாங்கன்னு பார்க்கறக்கா ஒரு ஃபோட்டோ கேட்டேன். நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஒரு முகம் ஒரு பெண்குள்ளே இவ்வளோ தூரம் ஆழமாக பதிஞ்சிருக்குதுன்னா அது அது அதிசயம்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக வர்ணிச்சாங்க அந்த ஆனை. எவ்வளோ எவ்வளோ மனசுக்குள்ள அந்த வழிகளும் காதலும் எவ்வளோ அழகாக அந்த ஒரு ஆளை பார்த்துருந்தாங்கன்னா எவ்வளோ அழகாக ரசித்து வச்சுருப்பாங்க. அவங்க சொல்ல வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபோட்டோ காட்டி திரும்பவும் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஆண் எந்த அளவுக்கு இவங்க லவ் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு உலகத்திலேயே இவர் மட்டும்தான் அழகு இவங்களுக்கு. இது நாள் வரைக்கும் வேற ஒருத்தனை பார்த்து ஒரு ஈர்ப்பு கூட சேர்ந்தாலுமே சரி, ஒரு ஃபன்னு கூட அது ஒரு வேற ஒரு உருவம் வந்து இவங்க ரசித்தது கிடையாது. இவர் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து அந்த அந்த கண்ணு, அந்த பார்வை, அவரோட அந்த அது ஒரு சோல், அந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா ஆறான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆறா இவர் கூட இவங்க வந்து என்றைக்குமே இவங்களுக்குன்னே இருந்திருக்குது. ரொம்ப அழகான ஆளாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. காதலிக்கிறனால மட்டும் அது காட்டணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம எப்படி நம்ம அம்மா முகம் வந்து இன்றைக்கி நம்ம சொல்ல மாட்டோம் நீ அழகா இல்லைன்னுட்டு. என்றைக்குமே நமக்கு நம்ம அம்மா அழகு தான் நமக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு காதலிக்கும் தன்னோட காதலன் பேரழகன், ஒவ்வொரு காதலனுக்கும் தன்னோட காதலி. ஸ்ருதி முதலாக அவர் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்துருக்காங்க. ஒரு முதல்ல தான் ஆரம்பிச்சது எங்கள் காதல். என்னென்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து இந்த பெண்ணையும் எதிர்த்து பேசுறதுக்கும், அப்புறம் வந்து ரொம்பவுமே ஒரு பெண் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு இல்லாத ஒரு ஆளாக வளர்ந்துருக்கார் அவர். ஒரு இன்ட்ரோவர்ட் அவர். ஸோ அந்த பாதையை டக்குன்னு கடந்து வந்துட்டாங்க 2 பேருமே. இருந்தாலுமே வந்து ஒரு தடுமாற்றம் ஸ்ருதிக்குள்ள வந்து ஒருத்தர் மாதிரி பேசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. இது இவங்க நினச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சில விஷயங்களை சொல்லி ஸ்ருதிகிட்ட சொல்கிறாங்க. முதல்ல ஸ்ருதி கிட்ட பேசினது அந்த திட்டம் 2 பேருமே வந்து ஆரம்பத்திலே ஒரு மோதல் ஆரம்பிச்சது. போக போக அந்த காதல் உணர்வு வந்து ஸ்ருதிக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸில் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டே அவனை பார்க்குறா, நீ அவளை தானே பார்க்குறங்கிற மாதிரி. டே நீ அமைதியாடுறான்னு சொல்லிட்டு அவர் நோந்து போனாலுமே ஸ்ருதிக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு கோபம் அப்படின்னு ஒரு இருந்துருந்துச்சு. அப்படியே வந்து அது கிண்டலாக மாற ஆரம்பிச்சது. ஒரு வெக்கம் வர ஆரம்பிச்சிருக்குது. நம்மளை இந்த மாதிரி பேசுகிறாங்களே, அவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்களேங்கும்போது நம்ம இதுக்கு வந்து இவங்க பேசணும்னு நினைக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க காதல் இருக்கிறாங்க. ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு வந்து ஸ்ருதிக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. இது என்ன மாதிரி போயிருக்குன்னா அவர் வந்து ஏங்கி இருக்காங்க. அவன் கூட என்ன கிண்டல் பண்ணுங்கடா, அவன் கூட சேர்த்து வச்சு கிண்டல் பண்ணுங்கிற மாதிரி. அவன் பார்த்தா நல்லா இருக்குமே, பேசினா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு உணர்வு ஸ்ருதிக்கு. நாட்கள் நகர்ந்துருக்கு. காதல் வந்து நினைச்சிருக்காங்க. இல்லை இது க்ரஷ் இல்லை, இது காதல் அப்படின்னு ஸ்ருதி நம்பியிருக்காங்க. நாட்கள் ரொம்ப வேகமாக நகர ஆரம்பிச்சிருக்கு. நாட்கள் நகர்ந்து 10th ஸ்டாண்டர்டே வந்துட்டாங்க. அந்த ஒரு தருணம் வந்து எல்லா லைஃப்லேயும் வந்து ஒரு புதுசாக காதல், புது உணர்வு வர தருணம்னா 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான். நம்ம எத்தனையோ காலங்கள் வந்து நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வந்து எத்தனையோ ஸ்டாண்டர்டில் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் 10th அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை எங்கேயுமே கிடைக்காது. இப்போ கூட மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அது மாற்றம் தரும்போது ஸ்ருதி வாழ்க்கையில் அது மாற்றம் கொடுத்துருக்குது. திடீர்னு கேட்டிருக்காரு, நீ என்ன காதலிக்கிறியா அப்படின்னு. அது எப்படி சொல்கிறதுனா, நம்மளோட உயிர் நம்மக்கிட்டேயே வந்து நம்ம காதலிக்கிறோமான்னு கேட்கும்போது அதை விட ஒரு பதட்டமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது.
1000 கேள்விகளுக்கும் துணிஞ்சு பதில் சொல்லிடலாம். ஆனால் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லவே முடியாது. நம்ம ஏன் வந்து இது நாள் வரைக்கும் ஒருத்தங்கிட்ட தைரியமாக காதல் சொல்ல மாட்டேங்கிறோம்னா, நீ என்ன மாதிரி வச்சிருக்க அது அப்படியே மூவ் ஆகட்டும், இதுக்கு நடுவில் கண்ணுக்கு தெரியாத அந்த காதலும் விளையாடட்டும் அப்படின்னு தான் நம்ம மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். அந்த காதலே வந்து நம்மக்கிட்ட என்ன நீ லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் வந்து 2 விஷயந்தான். ஒன்று தைரியமா ஆமாம் அப்படின்னு சொல்கிறது, இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸ்ருதிக்கு வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒன்றே ஒன்று தான் தோணியிருக்குது. ஆமான்னு சொல்லி, இல்லை நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்லி பொய்யா வந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு பொய்யான ஒரு வார்த்தையை சொல்லி ஓகே இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து நம்ம வந்து இவன் போகிற போக்குலேயே இவனை சைட் அடிச்சிட்டாச்சும் வாழ்ந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்ட் கூட மனசுக்குள்ளே தோன்ற விஷயங்கள் இதெல்லாம். கேட்டிருக்காரு நீ எனக்கு காதலிக்கிறியா அப்படின்னு. ஸ்ருதி அந்த நொடியே இல்லையே நான் உனக்கு காதலிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ருதி ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, டிப்ளமோ போயிட்டாரு. அந்த ஒரு தருணத்தில் வந்து ஏங்க ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்க கூட பேசினா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி. இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து அப்போ இல்லை. டக்குன்னு மெசேஜ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கேட்குறக்காக அப்போ வந்து வாய்ப்புகள் இல்லாதனால இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது. சரி ஓகே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சலாங்கிறக்காக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசி அக்கௌண்ட் கண்டுபிடிச்சினேன். ஸ்ருதிக்கு என்னென்னா திரும்ப வந்துட்டான் இவன் நம்ம ஃபோனில் இப்போ நம்ம கூட இருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கையில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு ஒரு நம்பிக்கை. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து புவன் சொல்கிறாரு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. என்னென்னா ஒரு அவங்க காலேஜ்லேயே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ருதி லவ் பண்ணுறேன்னு சொல்ல, நான் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ருதிக்கு வந்து ஒரு 2 உலகமாக ஒரு செகண்டில் மாறிடுச்சு. என்ன சொல்கிற, யாரை லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஒரு அழுத்தமான ஒரு பயம், இந்த கனவு நம்ம எந்திரிச்சக்கூடாதுங்கிற மாதிரி தருணம். அது பயந்து கேட்டிருக்காங்க. காலேஜ்லையான்னு கேட்கும்போது இல்லை காலேஜில் நம்ம ஸ்கூலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை வருடங்களாக நான் வந்து உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டேனே, நீ எப்போ மிஸ் ஆனங்கிற மாதிரி யார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொண்ணை சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஃபன்னுனா அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு. இதை கேட்டோடனே அந்த 2 உலகங்கிறது வந்து கொஞ்சம் வெளிச்சடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உன்னை லவ் பண்ணுறேன் அது உனக்கு தெரியாது அப்படிங்கும்போது சரி அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்த காதலை நம்ம எப்படியாச்சும் கொடுத்து நம்ம பக்கம் இழுத்துடலான்னு தான் ஸ்ருதி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு மசியாமல் தன்னோட வாழ்க்கையை அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இவ பொண்ணையும் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவ கிடைப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாழ்க்கையில் தேடும்போது சில பாதை மாற்றங்களுக்குண்டான சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சது. டிப்ரெஷன் வந்து ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், இவன் எப்படியாச்சும் திரும்ப நமக்கு ஒன்றானா மாறணும், திரும்ப இவங்க எப்படியாச்சும் சரி ஆகணும். இது மட்டும்தான் வந்து ஸ்ருதிக்கு மனசில் ஓடிட்டு வந்துருச்சு. நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே நம்ம இணங்குற ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணி நம்மளை சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி. இந்த சினிமாலெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன நீ எடுத்தாலும் சொல்கிற ஒரே விஷயம், உன்னை நீ சேஞ்ச் பண்ணிக்காத, உன்னை நீ மாற்றிக்காத, நீ தண்ணி அடிக்கிறியா அடி, நீ கிட்டார்த்த பேசியா, என்னென்ன நீக்கு என்னெல்லாம் பழக்கிறதோ நீ அப்படியே நீயா இரு, அந்த பொண்ணு வருவோம் உன்னை ஏற்று மாதிரி. இது வாழ்க்கை இல்லை, இது காதல் இல்லை. இது நிறைய விஷயங்களுக்கு வந்து உதாரணமாக பார்த்தா இது சரிதான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உலகத்தில் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்குண்டானவங்க நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறது, நம்ம கேரக்டரை சேஞ்ச் பண்ணி நம்மளோட சுச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பேசிகிட்டு இருப்போம், கூட பேசாதான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறதோ, இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து அவளுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, அதனால நீ வந்து செய்யாதான்னு சொல்லிட்டு நம்மளை டாமினேட் பண்ணுறக்கோ, நம்மளை வந்து ஒரு அடிமைப்படுத்துறக்கோ இங்கே யாருக்குமே நமக்கு தகுதி கிடையாது. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற பேர் வந்து காதலும் கிடையாது. அது ஒரு அந்த ஒரு நிலை வந்து நான் சொல்ல விரும்பலை. நான் சொல்கிறது என்னென்னா, நம்மளோட கஷ்டமான சுச்சுவேஷனில் மாற்றணும்னு நினைக்கிறது. ஒரு பெண் ஆணுக்கு பண்ணணும்னு நினைக்கிறது அதே தான், ஒரு ஆண் ஏங்கிறது அதே தான். ஒரு தாய்மை ஒரு பெண்கிட்ட வந்து பார்த்துட்டான்னா அதை விட ஒரு உலகத்தில் ஒரு அழகான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எந்த தாயும் எந்த குழந்தைக்கும் இன்னமும் டீப்பாக லவ் பண்ண வச்சுருக்குது. இவனை எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும், இப்போ நமக்குன்னு ஒருத்தனாக இவனை மாற்றணுங்கிறதுக்காக ஸ்ருதி இன்னும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்கள் நகருது, ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டு ஷீ இஸ் மைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது திரும்பவும் அந்த 2 உலகத்துக்குள்ளே ஸ்ருதி தள்ளப்படுறாங்க. இது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. ஸ்ருதிக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் நடந்த ஒரு கொடுமை, ஒரு வலி, ஒரு மரணத்துக்குள்ளே கால் வச்சு வீட்டில் வந்த அவங்க பேரண்ட்ஸ் வந்து லஞ்ச் தரக்காக வந்திருக்காங்க ஸ்ருதி ஸ்கூலுக்கு. அங்கே ஒரு தமிழ் டீச்சர் கேட்டிருக்காங்க, நீங்கள் லவ் மேரேஜா அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட. ஆமாம் நாங்கள் லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருக்கிறா
அவனை கண்டிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா எதுவும் சொல்ல, அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு பாரமாக இருந்திருக்குது. வெளியே வந்திருக்காரு, ஸ்கூல் வாசல் முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஸ்ருதிக்கு ஒன்றுமே புரியல. உலகமே அவர் ஹார்ட் அட்டாக்கால் பாதிக்கப்பட்டார். திரும்ப சரியாயிருச்சு. இருந்தாலுமே அந்த நொடி யோசிச்சு பார்த்துருக்காங்க, இன்னைக்கும் வராது இன்னைக்கே இருக்கும்போது உங்கள் பொண்ணு உங்களை மாதிரியே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியுதா, கண்டிச்சு வைங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க ஒழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அப்பாவை கூட இழக்க ஒரு நொடியில் தயாராக இருந்துட்டோமே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தாலுமே எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு ஒரு உள்ள இருந்திருக்குது. இது ஒரு நொடி அவங்களுக்கு வந்து வந்துட்டு போகுது. நம்ம இவனை லவ் பண்ணுறோம், ஆனால் வந்து இவன் வேற பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்லி போட்டிருக்கானே அப்படின்னு ஸ்ருதிக்கு ஒரு சின்ன வலி. ஸ்ருதி சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், என்னென்னா, இஃப் யூ டிடன்ட் லவ் மீ ப்ளீஸ் லவ் மீ. இஃப் யூ லவ் மீ ப்ளீஸ் ஹம்பிள் ஐம் ரெக்வஸ்டிங் யூ ப்ளீஸ் ஷோ மீ. அதான் என்னென்னா, நீ என்னை லவ் பண்ணுறேன்னா ப்ளீஸ் அதை என்கிட்ட சொல்லு, அதை என்கிட்ட காட்டு. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல, நீ வந்து என்னை எப்படியாச்சும் லவ் பண்ணு அப்படின்னு தான் ஸ்ருதி கேட்குறாங்க. இல்லைன்னா என்னை லவ் பண்ணலையா, எப்படியாச்சும் நான் லவ் பண்ணதே தான். ஒரே ஒரு லூப் தான் ஸ்ருதிக்கு பிடிச்சிருக்குது. இந்த லூப்புக்குள்ளேயே தான் வந்து இந்த உலகம் சுற்றிட்டு இருந்திருக்குது. ஸ்ருதி வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, நீ சரியாகணும், நீ நல்லா இரு, இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரி தான் நான் உன்னை பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து நான் பேசுகிறேன், எப்படியாச்சும் நான் காதலி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட இதெல்லாம் சொல்கிறது அதிசயங்க. ஏன்னா சீரியஸாக நான் சொல்கிறதெல்லாம் அதிசயம். எந்த பொண்ணுமே வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நான் வந்து என் லைஃப்பில் இது வரைக்கும் அப்படிலாம் யாரையும் பார்த்தது கிடையாது. ஒரு பொண்ணு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி நீ எனக்கு லவ் பண்ணு, உங்கள் அப்பா மட்டும்தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, வேணாம் அதை பார்த்துருக்காங்க. ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டு ஷீ இஸ் மை எவ்ரிதிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு எவ்வளவோ வழிகளை தாண்டி வந்துட்டேன், ஆனால் நீ வந்து இன்னொரு பொண்ணை கொண்டாடுறதுக்கு வந்து நான் எனக்கு தாங்காது. நான் மட்டும்தான் உனக்கு, நீ எனக்குங்கும்போது நீ எப்படி இன்னொரு பொண்ணை பார்க்கலாம்? இது பேர் கோவம் இல்லை. நீ ஒரு பொண்ணு கூட பேசுகிற பார்க்குறேன்னா உனக்கு வருஷ கணக்கில் கூட நான் காத்துட்ருப்பேன். ஆனால் இது பொசசிவ்னஸும் கிடையாது, கோவமும் கிடையாது, இதுதான் காதல். என்னோட பொருளை வேற ஒருத்தன் கொண்டாடுறதுக்கு நான் எப்படி அனுமதிக்க முடியும்? அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, யூ ஆர் மைன் பட் ஐம் அஃப்ரைட். நீ என்னோட பொருள் தான், ஆனால் நான் உங்ககிட்டயே கேட்கறதுக்கு பயப்படுறேன், நீ ஏன் வேற ஒரு பொண்ணை பார்க்குறேங்கிற மாதிரி அந்த ஒரு பயத்தில் போய் கேட்டிருக்காங்க, யார் அந்த பொண்ணு அப்படின்னு. தாய்கிட்ட இருந்த ஒரு இழிவான சொல், இன்னொன்று காதலியோ காதலன்கிட்ட இருந்தோ ஒரு பிரிவான சொல். இந்த பிரித்து பேசின மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட போய் கேட்டுட்டோம்னா அந்த உலகமே வந்து நரகமாக மாறிடும். நீ யார் கேட்கறக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த ஒரு நொடி வந்து உயிர் பிரியும் தருணத்தை விட ஒரு சங்கடமான நொடி இது. என்னடா இது, நான் உன்னை இப்படி பார்த்துக்கிட்டேன், நான் எப்படி ரசித்தேன், நான் உனக்குனே வாழ்ந்தேன், ஆனால் நீ என்ன, நீ யாருன்னு பிரித்து பேசிட்ட. நீ யாருன்னு கேட்டதை விட ஒன்னிலிருந்து என்னை நீ பிரிச்சிட்டேங்கிற ஒரு வழிதான் வந்து ஸ்ருதிக்கு இருந்திருக்குது. அவங்கள பிளாக் பண்ணிட்டாங்க, அவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாட்கள் நடந்திருக்கு. அவருக்கு என்ன மனசில் ஓடி இருக்குன்னா, இந்த ஆணாக இருந்தாலுமே இது வந்து ஒரு தோணக்கூடிய விஷயம் தானே. அந்த ஒரு நொடியில் தப்பு பண்ணிடுவாங்க, ஆனால் அடுத்த நொடி வந்து யோசிப்பாங்க. சிம்பத்தியும் எம்பத்தியும் மனுஷனால மட்டும்தான் முடியும். ஒருத்தங்களுக்காக இறக்கப்படுறது வந்து சிம்பத்தி. ஆனால் அந்த இடத்துல நம்ம அவங்கள வச்சு பார்த்து, நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருப்போம், நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி அதை தாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எம்பத்தி. மனுஷனாக மட்டும்தான் அது பண்ண முடியும். அது திட்டிடுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உன்னை திட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி விஷயந்தான் அந்த இவர் தோணிருக்கு. இவர் வந்து பேச ட்ரை பண்ணியிருக்காரு, முடியல. ஒவ்வொரு விஷயத்துலையும் தோத்துட்டு இருந்திருக்காரு. இருந்தாலுமே ரொம்பலாம் இல்லை, அவகிட்ட சாரி கேட்கணும், இது மட்டும்தான் அவருக்கு தோணியிருக்கு. நாட்கள் நகர்ந்துருக்கு, 1 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை காலமே அவர் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை பார்த்து ஸ்ருதிக்கு என்ன தோணிருக்குன்னா, அவங்ககிட்ட காதலுக்கு தான் கெஞ்சலானு தோணிருக்குது. சரி ஓகே, நம்மளை யாருன்னு கேட்டவங்ககிட்ட ஒரு வீரா பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு மாதிரி முரண்டை பிடிச்சிருக்காங்க.
ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிற சாப்பிட்டேன்னு கேட்கும்போது நான் சாப்பிட்டேன்னா உனக்கு என்ன இல்லாட்டி என்னன்ட்டு கோபமாக பேசிட்டு வச்சுருக்காங்க. நாட்கள் நகர்ந்துருக்கு. இவர் வந்து ஒரு இறங்கி போகலாம், மன்னிப்பு கேட்கலான்னு இவர் இருந்திருக்காரு. அந்த ஒரு தருணத்தில் வந்து ஸ்ருதி ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த இவர் வந்து கொஞ்சம் க்ளோஸாக வர வர ஸ்ருதிக்கு ஒரு பயம். நீ எனக்குன்னு இருக்கிறீன்னா தாராளமாக முடியலன்னு ஒரு விஷயம் தான் ஸ்ருதிக்கு வந்து திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓடி இருக்குது. ஒரு விஷயத்த ஆணி எழுத்தமாக கேட்டிருக்காங்க. நீ எனக்கு நம்பி என் கூட வாழ்ற தயாராக இருந்தா நீ என் கூட பேசு, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்பியிருக்காங்க ஸ்ருதி. இவன் எப்படினாலுமே நீ இல்லை, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான்னு ஒரு விஷயத்த நம்பி இந்த வார்த்தையை விட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் இல்லை, நான் உன்னை லவ் பண்ணலை, லவ் பண்ணுறக்காக நான் பின்னாடி சுற்றி வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் வந்துட்டார். என்ன சொல்கிற, யோசிதான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் யோசிதான் சொல்கிறேன், நான் அதுக்காக பழகலை, நான் இப்படி தான் பேசி இந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை மூவ் ஆகும்னா எனக்கு அது வேணாம் அப்படின்னு ஒரு ஒதுங்கியிருக்காரு. ஒரு எந்த அளவுக்கு தாங்கக்கூடாதோ ஒரு அடி, இந்த ஒரு மனசு எந்த அளவுக்கு ஒரு அடி தாங்கக்கூடாதோ, அவரோட அப்பா ஹார்ட் அட்டாக் தாங்கியிருக்குது, ஒரு பிரிவை தாங்கி இருக்குது. தன்னோடவன் தனக்கு உண்டானவன் வேற ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவன் மனசு அது அந்த இதயம் எனக்கு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இதயம் வேற ஒருத்தி கொண்டாடும் போது நம்ம இதயம் தாங்காது. அந்த இடத்துல உடஞ்சிருக்குது, அழுது இருக்குது. இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து அழுகவே இல்லையா? நீங்கள் வந்து இது இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் கதை சொல்லி மொமெண்ட் வரைக்கும் நீங்கள் அழுகவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அழுகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அதை கேட்டு எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த ஒரு விஷயத்த. ஒரு வழியை ரொம்ப வர்ணித்து சொல்ல முடியுமா? அந்த விஷயம் வர்ணிக்க கூட அவசியம் கிடையாது. அந்த விஷயத்த சொன்னால் அது அவ்வளோ அர்த்தங்கள் இருந்தால் ஒரு வழியை கூட ரொம்ப அழகாக சொல்ல முடியும்னா அது பெண்களால் மட்டும்தான் முடியும். அப்படி இருக்கும்போது தீக்குச்சியில் அவங்க பேர் எழுதுறது என்னென்னா, ஒரு பேருக்கு தகுந்த மாதிரி அவுட்லைன் போடுறது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புனாங்க. எனக்கு 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 அப்படியே கையை நடுங்குது. ஐயோ ஆமாம், என்னடா அது அப்படின்னு மாதிரி வந்து ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் எனக்கு பைத்தியமானு தெரியல, ஆனால் அவன் எங்கூட இல்லைன்னா நான் இதை விட மோசமாயிருவேன். எனக்கு அந்த இடத்துல ஒரு வலி, ஒரு தருணத்தில் இந்த வலி வந்து ரொம்ப அழுத்தமாக மனசு வந்துருக்குது. அதனால இந்த கிறுக்குத்தனமான ஒரு விஷயத்த இது கேட்கும்போது ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க. எனக்கு வலிச்சுதான்னு கேட்கும்போது வந்து தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் காதலுங்கிறது. காதலில் வந்து வலி தெரியாத ஒரு விஷயம் அது. நம்மளே ஏன் சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்கும்போது இது நிறையா அவங்களுக்கு விஷயங்களை சொல்லும். எங்கள் பாட்காஸ்ட்டில் அவங்க ஒரு விஷயமே பிளான் பண்ணி வச்சுருக்கோம், ஏன் சூசைட் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ராங் பிளே பாட்காஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. சரி, பேக் டு டாபிக். இந்த அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம கேட்கலாம், கதைகள்லாம் வந்து அப்புறம் என்னாச்சுங்கிற மாதிரி சோகமான விஷயங்களை மட்டும்தான் வந்து துக்கத்துலேயும் சரி, ஒரு எந்த ஒரு சோகமான விஷயத்த நம்மளால் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரும்பி கேட்க முடியாது. என்னால் கேட்க முடியல, அவங்க சொன்னாங்க அப்புறம் கண்ணீர் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் நினைக்கலாம் இது கண்ணீர் அப்படின்னு, ஆனால் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ லவ் பண்ணி எப்படின்னா டக்குன்னு எந்த விஷயத்தினாலும் எமோஷனல் ஆகிற பர்சனுக்கு ஒரு கண்ணீர் வந்துச்சுன்னா அதை விட ஒரு உள்ள தேக்கி வச்சு யார் முன்னாடி அழகக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியமாக இருந்து வராது, யார் முன்னாடி வராது. ஆனால் தனியாக இருக்கும்போது அவங்க இல்லையே, நம்ம ஏமாந்துட்டோமோன்னு ஒரு விஷயம் தெரியும் போது தான் நமக்கு கண்ணீர் வரும். நீங்கள் ஒரு பொய்யா வாழ்ந்துட்டீங்க, நீங்கள் வாழ்ந்தது பொய், நீங்கள் நம்ம அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும் போது தான் உங்களுக்கு கண்ணீர் வரும். நான் எந்த ஒரு விஷயத்துலையுமே சந்தோஷமாக இருப்போம், ஒரு அடிபட்டுறோம், அந்த சந்தோஷம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பும்போது நமக்கு கண்ணீர் வரும். இவங்க அழுதது வந்து சொல்லும்போது வலிச்சுது, ஆனால் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது எனக்கு அந்த ஜிவிஎம் ஃபீலாக ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்த வந்து வர்ணிக்கிற மாதிரி இதெல்லாம் வலியை கூட வர்ணனையாக சொன்னாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, இது வந்து அட்வைஸ்லாம் கிடையாது, எனக்கு பகிர்ந்துக்க மட்டும்தான் முடியும். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க, நாட்கள் வரும், உங்களுக்குன்னு ஒரு நாள் வரும். ஸ்ருதிக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பல. அவங்க தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீ வந்து உனக்கு சீக்கிரம் கல்யாணமாக்க போகுது, உடல் அளவில் வேற ஒருத்தங்க கூட மனசளவில் இவங்க கூட உன்னால் வாழ முடியாது.
உனக்கு காதல் வரல, அது நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, நீ உண்மையில உனக்கு காதல் வரல, நீ மாறணும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்மளை உருவாக்க முடியாது, ஆனால் உணர்த்த முடியும். அதுக்கு காதலும் விதிவிலக்கல்ல. காதல் தான் முதல்ல உதாரணமே. நமக்குனால காதலை கொண்டு வர முடியாது, ஆனால் காதலை உணர்த்த முடியும். இதுதான் காதல் அப்படின்னு ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாலே நல்ல தாய்ப்பாசம் இருக்கிறவன் புரிஞ்சுப்போம். இது விளையாடுறதுக்கு பேர் காதல் கிடையாது. வாழ்க்கையும் நம்பி நம்ம அந்த எதுவுமே இல்லாத ஒரு தருணம் தாங்க காதல். நீ நான் நம்ம இது எதுவுமே வெளிவராம இது நமக்குள்ளேயே ஒரு ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். இது மட்டும்தான் காதல், அது மட்டும்தான் உண்மையான காதல். அது பார்க்க முடியாத ஒரு விஷயம், உணர முடியும். அதே மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்டும் சொல்லியிருக்காங்க, உன்னால் அவனுக்கு காதல் கொண்டு வர முடியாது, காதலையும் உணர்த்தி பார்த்தாச்சு, இதுமா காதலிக்கிற மாதிரி இல்லை, ப்ளீஸ் மாறி வா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு நொடியிலிருந்து ஸ்ருதிக்கு வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குது. நான் இப்போ வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. எனக்கு சொன்னீங்க நான் கேட்கும்போது, ஆமாம் நான் இப்போ வரைக்கும் அவனை தான் லவ் பண்ணுறேன், இன்னமும் அவனை தான் லவ் பண்ணுவேன், நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன் நான் அப்படின்னு சொல்கிறேன். சில வார்த்தைகள் உங்களுக்காக. நீங்கள் ரொம்ப அழுதுருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஒரு நாள் சிரிப்பீங்க. எனக்கு கர்மா மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் தினமும் சாமி கும்பிடுங்க நான் சொல்ல மாட்டேன். எல்லாரையும் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிங்க. இது நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன்ல, ஹீ இஸ் மைன் பட் ஐம் அஃப்ரைட் அப்படின்னு மாதிரி. ஒய் ஹீ இஸ் மைன் அப்படின்னு நினச்சாலே போதும். அது அவன் கேட்டு வாழ்கிறது தான் இப்போதைக்கு உன்னோட வாழ்க்கை. நம்ம என்னதான் காதல் அப்படிங்கும்போது அது அடுத்த நாளைக்கு அது ஒரு கனவாக தான் மாறப்போகுது. இந்த கனவு ரொம்ப அழகாக இருக்கலாம், ரொம்ப கொடூரமாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த காதல் ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது யாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பார்க்கணும். நீங்கள் உண்மையாக இருந்தால் தப்பான பொண்ணை ரொம்ப விரும்பி காதலிப்பாங்க, கரெக்டான பொண்ணை மனசுடைச்சிடுவாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்கள் அவர் காதலிக்க வேண்டிய பொண்ணுன்னு நான் சொல்லுவேன். அவர் நீங்கள் உங்களை காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற தகுதி எனக்கு கிடையாது. ஆனால் அவர் உங்களை காதலிக்க வேண்டிய பொண்ணு தான். எந்த ஒரு ஆணும் உங்களை மாதிரி ஒரு பெண் வேணும்னு எதிர்பார்ப்பான். நீங்கள் சரியான வகையில் தான் காதலிச்சிருக்கீங்க, பார்த்துக்கலாம், விடுங்க. இந்த போல் உங்களோட காதல் கதையை நீங்களும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா wrongplaypodcast@gmail.com மெயில் பண்ணுங்கள். ராங் ப்ளே பாட்காஸ்ட் நீங்கள் இங்கே கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட் இந்த மாதிரி நிறைய தரங்கள் இருக்குது. நாங்கள் சில பாட்காஸ்ட் மட்டும்தான் யூடியூப்பில் போடுவோம், மிஸ் எல்லாமே ஸ்பாட்டிஃபைல தான் போடுவோம். இது உங்கள் ராங் ப்ளே பாட்காஸ்ட்.
ஹலோ ஜி முடிஞ்சு. அருமையா சொன்னார். ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுங்க. கண்ணுல போக தண்ணி போக வந்துருச்சு எனக்கு சீரியஸா. தெரியல, எனக்கு ஹார்ட் ரொம்ப ஹெவியான மாதிரி ஒரு ஃபீலிங். கடைசியில எண்டிங் அப்படியே ஒரு மாதிரியா ரொம்ப அழகா சொன்னார். ஒரு என்ன சொல் லைக் ஏன்னா அந்த பொண்ணு கீழே இங்கே தான் சொல்லுங்க சொல்லுங்க. சாரி அவங்க ஓ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி போய் இருக்காங்களா இப்ப முடியலீங்களா இருக்காங்களா மெசேஜ் பண்ணிருக்காங்க என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுக போயிட்டாங்க அவங்க. உங்க கூட பட் ஆனா உண்மையா சொல்லணும்னா அந்த புரியலங்க கதை ரொம்ப புரியலங்க ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன ஸ்டோரியோட அந்த அந்த கேரக்டர் இங்கதான் அவங்க இருக்காங்களா? இருந்தாங்க, அவங்களால முடியல இருந்தாங்க. வைக்கிறாங்க. சாரி விஜய், என்னால இருக்க God. அவங்களும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. My God, my I mean, God. this is such a beautiful story, bro. அது வந்துட்டு ஐயோ இது வந்துட்டு நான் எப்படி சொல்றேன், ரொம்ப அழகான ஒரு கதை ப்ரோ. இது நான் லைக் இண்டல்ஜ் பண்ணி கேட்டு ஒவ்வொரு சீனா நான் லைக் நான் விஷுவலைஸ் ரொம்ப நல்லா பண்ணுச்சு. நீங்க சொல்லும் போது நான் ஃபுல்லா சீனா பாக்குறேன் நானு. அது ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. இட்ஸ் a very emotional and a very nice story. I mean அது I'm out of words. Like honestly I'm out of words. எனக்கு வந்து எப்படி சொல்றேனே தெரியல. அதுவும் really beautiful, really beautiful. I'm a very big fan of your speech. And yes, கீழே இப்போ இருந்துச்சு நிறைய பேர் கான்ஸ்டன்ட் உட்காந்து கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் டூ டெல். எஸ் ஆஷா, சுகர், ராஷினி சொல்லுங்க. ஹாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர்பா இருந்துச்சு. மார்க் நீங்க அப்படி சொல்ல நான் அழுதுட்டு இருந்தேன் உட்காந்து. எப்படி சொல்றதுன்னா ஸ்ருதிங்கிற நேம்ல சொன்னீங்க, அதுல கொஞ்சம் டிஃபால்ட்டா ஆஷான்னு மாத்திக்கலாம் அந்த ஸ்டோரிய. எண்ட் ஆஃப் த டே வரையும் வந்துடுச்சு. பட் பிட்வீன்ல எனக்கு நேத்து வரையும் நடந்தது அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஃபுல்லா நான் யூஸ்வலா அந்த மாதிரி ஸ்டோரியில நான் கேட்க மாட்டேன். கேட்ட உடனே எனக்கு அழுக வந்துடும். இன்னைக்கு நான் ஃபுல்லா கேட்டேன். நான் பயங்கரமா ஆல் தி வெரி பெஸ்ட். இதனால நல்லா நடக்க ஃபீல் பண்ணுங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பட் ஸ்ருதி அவங்க போன ஹைஃபை ஸ்டுடியோல வந்திருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம தான் இப்படி முட்டாள் மாதிரி இருக்கோமா அப்படி நான் இப்படி இருக்காங்களே அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு உண்மை என்னோட அழுகை இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னால பேசவே முடியல. ஐ வில் டெக்ஸ்ட் யூ லேட்டர். மார்க் ப்ரோ நீங்க ஆமா நீங்க எல்லாரோட இமோஷன்ஸை நல்லா கனெக்ட் பண்ணி ஹார்ட்டை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுல தெரியுது your story how like it's gone very deep into everyone. இப்போ நானே as a person சொல்ல போனா எனக்கு வந்துட்டு பைத்தியக்காரமாக பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லுவேன். ஆனா அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி நான் என்னன்னு தெரியல எங்கெங்கெல்லாம் எனக்கு ஒரு லைக் எனக்கு ஆஷா அளவுக்கு ரிலேட் பார்க்க முடியலனாலும் பட் எல்லா தருணத்திலையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே எனக்கு எங்கேயெல்லாம் நானும் அப்படி இருந்திருக்கேன். எங்கெங்கெல்லாம் ஒரு வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி ப்ரோ. இது வந்து சொல்லிட்டே இருப்பேன் ப்ரோ. விட்டா நான் புலம்பிட்டே இந்த மாதிரி இதெல்லாம் நான் புலம்ப ஆரம்பிச்சா புலம்பிட்டே இருப்பேன். மணிக்கணக்கம் புலம்பிடுவேன். அது வந்துட்டு பியூட்டிஃபுல் ப்ரோ. பியூட்டிஃபுல் ரொம்ப அழகா சொன்னீங்க. சொல்லுங்க ஆஷா. ஆஷா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இல்ல ஒரு கடை இங்கே கரெக்டான பொண்ணை யாரும் சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பசங்க அங்கதான் தப்பு பண்றாங்க அப்படி சொல்லிட்டு இல்லை கரெக்டான பொண்ணு அது பொண்ணுங்களை மட்டும் தப்பு சொல்ல முடியாது. பை பசங்க மேலேயும் மிஸ்டேக் இருக்கு. இதுல 80 பையனும் தப்பு சொல்லலைங்க. எனக்கு அப்படி நடந்தனால ஐ வுட் சே ஓகே. பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கும். வேற ஒருத்தவங்களோட லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அதை ரிலேட் பொறுத்து இருக்கு. யா எஸ் மார்க் யூ டிசர்வ் திஸ் மேன். இன்னைக்கு டிசர்வ் a lot yaar. We have way more to go. சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி உனக்கு ஆல் லவ்டா. ஆல் லவ். வேற லெவல்.
ஸோ இன்னும் ஸ்பீக்கர்ஸ் பேனல் ப்ரோ இன்னும் நிறைய பேர் இந்த இருக்கீங்க, சொல்லுங்க. விஇபில வந்து ஒரு சீன் வரும்லாச்சே ப்ரோ, லைக் தனுஷும் விக்னேஷ் சிவனும் வந்துட்டு பில்டிங் கட்டிட்டு ஆமா, இருக்கும்போது ஒருத்தவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நிறைய பேர் வருவாங்கல்ல. எக்ஸாக்ட்லி ஸோ அந்த எக்ஸாக்ட்லி, மாதிரி ஆமா. மார்க் வந்து இங்க ப்ளே பண்ணிட்டே இருந்தாரு. எனக்கு ஒரு 4-5 பேர் எனக்கு டிஎம் பண்ணாங்க, நாங்களும் பாட்காஸ்ட் வந்து Record பண்ணிட்டு பண்ணலாம். இருக்கோம், எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆமா திடீர்னு ஆமா அதுதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. எனக்கும் மிகப்பெரிய விஇபி ஆரம்பிச்சு. அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஒரு 4-5 பேர் எனக்கு திடீர்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கும் முடிஞ்ச ஒரு செஷன் கொடுன்னு சொல்லிட்டு. இட் வில் பி குட் ஐ திங்க். யா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு கிரேட் இனிஷியேட்டிவா நான் பாக்குறேன். ஆமா, எனக்கு உங்க சீரியஸா கண்டிப்பா. பேர்ல வச்சு சொல்லிருங்க லைக் bro. ஒரு ஏன்னா ரொம்ப அவங்களும் சூதிங்கான ஒரு ஒரு இது. ரெக்கக்னேஷன் கிடைக்கும்ல. முடிச்சா உங்க பேர் சொல்லிருங்க, அவ்வளவுதான். அதான் பாட்காஸ்ட் விஜய் பண்ணணும்னு ப்ரோ, சொன்னாங்கல்ல, யார் அந்த மார்க் ப்ரோ? பாட்காஸ்ட் நேம் தான் சொல்லிட்டீங்கன்னா ஓகே ஓகே. ரேடியோ ட்ரக் ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்றாங்க. அவங்க வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்களாமா. ஓ சூப்பர் ப்ரோ. யா, ஸோ அவங்க டெக்ஸ்ட் பண்ணாங்க. அண்ட் எஸ், கான்ஸ்டண்டா ஒரு 60 பேர் வந்து பரவாயில்ல, எனக்கு போதும். எனக்கு வந்து என்ன சொல்றது, எனக்கு வியூஸ் இல்ல வந்து மேட்டர் கிடையாது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பிகாஸ் இல்ல யா இந்த யா செஷன் ரொம்ப சூதிங்கா இருக்கு. இப்போ நம்ம வந்து லைக் போறோம், டிஜேஸ் எல்லாம் போட்டு நல்லா தாறுமாறா பிரிச்சு அது வேற லெவல் வேற வைப்ல போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு செஷன் இஸ் ரியலி மேண்டேட்ரி. ஏன்னா இது வந்து கண்டிப்பா எல்லாருமே லிசன் பண்ணி அதை கேட்டு அதுக்குள்ள டுவெல் பண்ணி அது திஸ் இஸ் கோயிங் டு இம்ப்ரோவைஸ் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து இந்த கதையாக கனெக்ட் பண்ணிட்டு நிறைய பேர் இமோஷனலாக போகலாம். இல்லை நிறைய பேருக்கு வந்துட்டு இதுவே ஒரு ஸ்டோரியாக இருந்துட்டு நிறைய பேர் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டோரி லைக் லிஸ்னர்ஸ். இங்கே எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டோரி சொன்னால் லிசன் பண்ணுவாங்க. ப்ரோ இங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களே வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. அச்சச்சோ. ஆக்சுவலி நானே அழுதுட்டேன் ப்ரோ. இல்ல போன ஆமா ஆமா போன லைவ்ல வந்து நாங்க அந்த பொண்ணை உள்ள வச்சிருந்தோம். நீ யாரு அந்த பொண்ணு பேச வேணாம்னு சொல்லிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க ரொம்ப சிரிச்சாங்க. என் லைஃப் அப்படி அவ்வளோ ட்ராஜடியா போகுது சொல்லி சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. நாங்களும் வந்து சொல்ல சிரிச்சுட்டு தான் இருந்தோம். ஓகே. இப்ப கூட இங்க ஒருத்தங்க பேசிட்டு இருந்தாங்க, ஒரு கேர்ள். அவங்க பேசும்போது உள்ள வந்தாங்க, நான் பார்த்தேன், டக்குன்னு வெளியே போயிட்டாங்க. அவங்களால முடியல. ஸ்ருதின்னு ஒரு ஐடி இருந்தா ஓகே, புடிச்சிருங்க. முடியல. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மெடிக்கோ கேர்ள் தானே, மெடிக்கோ படிக்கிறாங்களே ஸ்ருதி, இல்ல அவங்க இல்ல தானே பிளாக் அவங்க அண்ட் வேற ஒரு சம்திங். வயலட் கலர் டிபி. ஓகே ஓகே, இங்க நிறைய சுத்தி இருக்கீங்க அதனால எனக்கு தெரியல, சாரி. இல்ல என்னன்னா இப்போ நம்ம மார்க் ப்ரோ நம்ம கூட தான் இருக்க போறாரு, இங்கே தான் இருப்பாரு. ஷூர் ஸோ ஷூர். கண்டிப்பா மறுபடியும் வருவாங்க, அவங்களுக்கு கேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஐ மீன் இஃப் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் பிகாஸ் இமோஷனலாக அவங்க இதாயிருக்காங்கன்னா ஐ மீன் இட்ஸ் பெட்டர். ஹேண்ட் ரைஸ் வந்து நாங்க ஆன் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு எபிசோடு 1 வந்து இந்த டைமோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் மார்க் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால வந்து நான் ஆக்சுவலா பிளான் பண்ணது என்னன்னா, நம்ம வந்து டிஜே செஷன் அப்போ நைட் ஒரு 300-400 பேர் வந்து நம்ம கிளப்ல பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து இது ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 1 ஹவர் வந்து இது இடையில வந்து சொருவிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியால இருந்தோம் ஆக்சுவலா. பட் இன்னைக்கு அவருக்கு ஒர்க் இருக்குன்றதுனால நம்ம வந்து நாளையில இருந்து நம்ம அந்த டிஜே செஷன் நைட்டோட இதையும் வந்து ஒரு 1 ஹவர் இதை ஆட் பண்ணிடலாம். பத்து கேட்டா சூப்பரா இருக்கும். ஏன்னா நைட் டைம்ல வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு அந்த மியூசிக் வேற ஓடுது, இவர் வேற அருமையா பேசுறாரா. ஐயோ ஸோ அது இவரோட கேட்கும் வாய்ஸ் தான்யா, இவரோட வாய்ஸுக்கு ஐயோபா என்னமா வாய்ஸ். இவர் வந்துட்டு பேசி பேசி நம்ம நெஞ்சுக்குள்ள போய் அப்படியே பச்சை குத்தி வச்சிடறாரு. இவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்கான ஒரு வாய்ஸ் இது. அதுவும் நைட் டைம்லலாம் சொல்ல இப்போ லைக் இல்லை போன செஷன்ல ஒருத்தவங்க சொல்லவே செஞ்சாங்க, இது வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம அம்மா வந்து கதை சொல்ற மாதிரி, அதான் நமக்கு அப்ப அந்த காலத்துல பாட்காஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். மிகப்பெரிய வார்த்தைகளா சொல்றீங்க. மார்க் மட்டும் கிடையாது, இல்லையா உண்மை அதான் உண்மை. நான் அடி மனசுல மனசார சொல்றேன். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப அழகா பேசுறீங்க நீங்க. நாங்க இங்க வர எல்லா கிரியேட்டர்ஸையும் நாங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவோம். அது இங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஈவன் டிஜேஸா இருக்கட்டும், சிங்கர்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்க என்கரேஜ் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்களை வந்து அவங்களோட டேலண்ட்ஸ் வந்து வெளியில நம்ம பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரதுன்றது எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நாட்டோட நாங்க இன்னொரு பிளான் வேற பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் கூட்டிட்டு வந்துட்டு இங்க லைவா வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஸ்டாண்டப் காமெடிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, லைக் மதுரை முத்து அந்த மாதிரிலாம் நிறைய பேர்லாம் ஸ்டாண்டப் காமெடிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் இங்கிலீஷ்லயும் இருக்கு, நிறைய இருக்கு. அந்த மாதிரி பீப்புள்ஸை கூட்டு வந்து நம்ம இங்க வந்து ஃபியூச்சர் பண்ண போறோம். ஸ்பீக்கர் பண்ண பேசணும்னா பேசலாம், ஜாலியா சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் முலை நீங்க வந்தீங்க, சொல்லுங்க நண்பா, சொல்லுங்க. ப்ரோ என்னோட பேர் தமிழரசன், நான் தமிழ் முலைன்னு வச்சிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால வச்சிருக்கேன். நான் வந்து வாலண்டியர் தான் ஸ்பீக்கரா. ஐயோ போயிட்டார் அவரு. இல்ல இருக்கு அவருக்கு ஏதோ கிளிச் போல. நீங்க மியூட்ல போட்டு பேசிருக்கீங்க. சாரி. சொல்லுங்க. நான் வாலண்டியரா தான் மேல வந்தேன் இப்போ ஸ்பீக்கரா. ஸோ இப்போ மார்க்னா ரொம்ப எனக்கு
ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா என்னால இப்ப எதுவும் பேச முடியல. சோ எமோஷனல். சரி விடுங்க. நன்றி 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 ப்ரோ ப்ரோ ஒன் செகண்ட் ப்ரோ. ஐயோ மை காட். ப்ரோ ஓகே ஓகே மார்க் சில் 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 மார்க் சில் மேன் சில் மேன் சில் மேன். தமிழ் முல்லை தமிழரசன். லவ் வந்து ஒரு 5 years 8 months மேல இருக்கு ப்ரோ. 8 months 9 days ஒரு லவ். ஓகே இப்போ ஒரு எக்ஸாக்டா சொல்ல போனா ஒரு 54 days நான் கெஞ்சிட்டு தான் இருக்கேன். ஓகே என்ன ரீசன்னு தெரியல. சொன்ன பேசி 54 days நான் எவ்வளவு கெஞ்சணுமோ அவ்வளவு கெஞ்சிட்டு இருக்கேன். அது என்ன ரீசன்னு தெரியல. பட் she to move on. பட் இவர் சொல்லும் போது எனக்கு இதுல வந்து எனக்கு பாதிக்கு பாதி எனக்கு நடந்த மாதிரி இருக்கு. 50-50 தான் எனக்கு நடந்த மாதிரி இருக்கு. பட் அந்த ஸ்ருதின்ற ஒரு சிஸ்டர் வந்து ஹாட்ஸ் ஆஃப். என்னால இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் போட்காஸ்ட் கேட்கும்போது வந்து சூப்பரா இருக்கு. அவர் கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவருக்கு என்னோட இதா இட்ஸ் சோ எமோஷனல். இப்போ வரையுமே லாஸ்ட் ஒரு 30 minutes முன்ன வரையுமே நான் கெஞ்சிட்டு தான் இருக்கேன். ஸோ வெரி சாரி ப்ரோ. தமிழ் சில் சில் ப்ரோ சில் ப்ரோ இதெல்லாம் ஒன்னும் இல்ல என்ன ப்ரோ நடக்கும். எல்லாம் நல்லாவே நடக்கும் ப்ரோ. ஓகேவா நீங்க வந்துட்டு இதாக்காதீங்க. மீன் சில் ப்ரோ வாங்க ப்ரோ. வர்ச்சுவல் ஹக் ப்ரோ. ஒரு இடத்துல கிளிக் ஆகும். ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகும். கிளிக் ஆகாம இருக்க தமிழ் முல்லை. இதுக்கெல்லாம் நீ வந்து எப்படி சொல்றது லைக் சில் மேன். கண்டிப்பா ஐ மீன் சாரி ரைட் ப்ரோ. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் ப்ரோ. சாரிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. மனுஷன்னா எமோஷன் ஆகதான் ப்ரோ செய்வாங்க. தட் இஸ் வாட் ஹியூமன்ஸ் ஆர். லைக் இமோஷனல் ஆகாதான் மனுஷனே கிடையாது ப்ரோ. அதெல்லாம் இருக்கிறது தான் ப்ரோ. நோ ப்ராப்ளம். சாரிலாம் சொல்லாதீங்க. தேங்க்யூ ப்ரோ. மார்க்ஸ்னா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நன்றி ஜி. விடுங்க நீங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க இதை கேட்டு இதெல்லாம் கேட்டது இல்லைங்க வாழ்க்கையில. இல்ல கேட்கும் போதெல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. இப்போ பேசணும் அது இது பண்ணணும்னு சொல்லும் போது ஐ காண்ட். புரியுது இருந்துச்சு. சோ அத சொல்லணும்ன்ற போது டோட்டலி கன்ஃபியூஸ். விடுங்க ஓகே ரொம்ப இல்ல இதுதான் நான் இல்ல மார்க் ப்ரோ. இப்போ புரியுதா நான் என்ன சொன்னேன்ட்டு? நீங்க வந்து பேசி லைக் யூ ஆர் கனெக்டிங் வித் பீப்புள். லைக் எமோஷனலா நீங்க கனெக்ட் பண்ணிட்டு நீங்க அத ஒரு ஜர்னி கொண்டு போறீங்க பாத்தீங்களா? இட் மைட் பி யூ ஆர் கனெக்டிங் வித் பீப்புள் அண்ட் யூ ஆர் டேக்கிங் தம் த்ரூ யுவர் the way you narrate and the background voice, the track, the voice, அந்த டோன் இருக்கு. இப்போ கதை சொல்றதுலேயே நிறைய விதம் இருக்கு. டகடன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். இல்லை நம்ம நரேட் பண்ணி இமோஷனலாக கொண்டு போய் அது என்ன, அதோட க்ரக்ஸ் என்ன, அதோட ஃபீல், அதோட டெப்த், அதோட ஆழம் என்ன, எல்லாத்தையும் அப்படியே அழகா சொல்லி கொண்டு போய் ஒரு நதி மாதிரி கொண்டு போனீங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுதான் இப்போ இதோட ரிசல்ட். இப்போ நிறைய பேர் இங்க வந்து ஸோ எஸ் நன்றி தவிர வேற வார்த்தைகள் இல்லை ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு வந்து லைக் எனக்கு கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். சரியா இந்த மாதிரி ஒரு செஷன் வந்து நான் விஜயை தேங்க் பண்ணுறேன் ரொம்ப. ஏன்னா இது வந்துட்டு எனக்கு ஐ பின் லாங்கிங் ஃபார் திஸ் ஃபார் லாங் டைம். அண்ட் இது வந்து இன்னைக்கு இப்படி ஒரு இது கேட்கும்போது நான் உட்காந்துட்டு கேட்டு ஒவ்வொரு ஸ்டேஜஸ் போய் லைக் எவ்ரி திங். நீங்கள் வந்து இப்போ ஒரு கதையை எழுதுனா கூட, ஒரு படத்தில் ஒரு கதை எழுதுனா கூட ஒரு லேயர் ஆன் ஸ்பாட் பண்ணிட்டு அது வந்துட்டு டக்குன்னு கரெக்டாக சொல்லும்போது ஐ எம் ரியலி ஏபிள் டு விஷுவலைஸ். அந்த கதையை படமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு அப்படியே ஃபுல்லாக. பியூட்டிஃபுல் ப்ரோ, பியூட்டிஃபுல். சூப்பரா இருந்துச்சு. நல்ல வேற அந்த பொண்ணு இல்ல. ஏன்னா போன இதுக்கே கேட்ட அந்த அழகு. லாஸ்டா ஒண்ணே சொல்றேன்னா சொல்லுங்க. நான் எல்லா பொண்ணுங்களையும் குத்தம் சொல்லல. சப்போஸ் கொஞ்சம் லவ் பண்றவங்க எல்லாம் அது பிரிஞ்சு அது அவங்களுடைய மென்டாலிட்டியும் சரி, அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் சரி. பட் ரீசனை ஃபர்ஸ்ட் முன்னாடி சொல்லிருங்க. எந்த ஒரு ரீசனையும் மறைக்காதீங்க. அதுதான் எந்த ஒரு உங்களை ஒரு எப்படி சொல்றது, ஒரு பையனா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, அது ரீசனை முழுசா சொல்லிருங்க. அந்த ரீசனை சொல்லாம தயவு செஞ்சு யாரையும் கெஞ்ச விடாதீங்க.
அந்த கெஞ்சி நான் ஓப்பனா சொல்ல போனா அந்த கெஞ்சிரன்றத வார்த்தி என்னோட நானே அழிச்சுக்கிட்டுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இல்ல தமிழ் ப்ரோ, நீங்க சொல்றது வந்துட்டு எனக்கும் தான் ரிலேட் ஆகுது, ரொம்பவே ரிலேட் ஆகுது. ஒரு காரணம் நமக்கு மனசுல ஒரு காரணம், இதுதான் காரணம் சொன்னா நம்ம மனசை தேத்திக்கலாம். ஆனா காரணமே இல்லாம போகும்போது நம்ம அந்த இடத்துல தொங்கிட்டு இருப்போம். என்னடா காரணம், நாம தான் தப்பு பண்ணோமா இல்லையான்னு சொல்லி நாமளே யோசிச்சு நாமளே மண்டையை குழம்பி பண்ணியா போனது பரவாயில்ல. லைக் எப்படி சொல்றது, வடிவேல் சொல்லுவார்ல, அது காரணமே ரீசனே சொல்லாம அடிக்கிறீங்களேடா அப்படின்னு. நான் சரிப்பட்டு வர மாட்டேன். இல்ல அது வந்துட்டு இப்போ இந்த ரூம்ல ஒருத்தன்ட்ட நான் அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன், அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன்கிட்ட நான் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டேன் இதை பத்தி பேசி. இப்போ தமிழ் சொன்னார் பாத்தீங்களா, ஒரு ரீசனே இல்லாம போகும்போது இருக்கிற வழி வேற. அதை பத்தி நான் இவன்கிட்ட நிறைய பேசியிருக்கேன். அண்ட் எஸ், நோ வரிஸ், இதெல்லாம் நல்லது வரும், நல்லதே நடக்கும். ஓகேவா? நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒன்னு சொல்லிக்கிறேன். இப்போ உங்களுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இங்க இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா. ஆனா எனக்குன்னு இது வரைக்கும் யாருமே இல்லைண்ணா. டடடா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நாங்கெல்லாம் இருக்கோம்ல இங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க இது வரைக்கும் என்னோட கஷ்டத்தை. சரி தமிழ் ப்ரோ, தமிழ் ஒரு என்னன்னா, இந்த லைவோ இந்த கிளப் ஹவுஸோ இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும். இங்க இருக்கிற யாருமே கூட வர போறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கண்ணீர்களை காதலுக்கு சிந்தாம உங்களோட கனவுகளுக்கு யோசிச்சு பாருங்க. சும்மா யோசிங்க, எதுக்காக நம்ம நிக்கிறோம், எதுக்காக நடக்கிறோம், இவளுக்காக தானே எல்லாமே நீங்க யோசிங்க, அவ்வளவுதான். ஏன்னா இங்க நம்ம காதலிக்கிற யாருமே ஒரு உடலுக்காகவோ ஒரு பணத்துக்காகவோ காதலிக்கிற கிடையாது. பிள்ளை பக்கம் சொன்னா தேவதையை பத்துறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? காதல் வரத்தான் செய்யும், கண்ணீர் வரத்தான் செய்யும். ஒரு காரணமெல்லாம் விட்டுட்டு போவாங்கல்ல, அதுக்காக பொய்யா காதலிக்க கத்துக்கோங்க நான் சொல்ல மாட்டேன். அந்த காதலி என்னன்னு நீங்க கத்துக்கோங்க. காதலி ஃபர்ஸ்ட் படிங்க, அப்புறம் தான் காதலி படிக்க முடியும். விடுங்க ஜி, பாத்துக்கலாம். அதான் அழகா சொன்னாரு. அதுதான் கரெக்ட் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க மெசேஜ் பண்ணிட்டு மேல வந்தது, இவ்வளோ இந்த மாதிரி ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஐ மீன் இட் டேக்ஸ் a lot of effort and guts ப்ரோ. தைரியம் ப்ரோ, உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. வேற யாராச்சும் பேசுறதா இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடுங்க. சுகர் சொல்லு. சுகர் சொல்லுங்க. ஓகே. ஸோ என்னோட நேம் ஸ்ருதி தான். ஓகே. ஸோ ஸ்டோரி ஃபுல்லாக வந்துட்டேன். அதாவது நான் இல்லை என்னன்னா படிச்சது ஃபுல் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல, இந்த இயர் 12th பாஸ்ட் அவுட். பட் ஆனால் இவர் சொல்றது எந்த அளவுக்கு எனக்கு ஒரு விஷுவலைசேஷன், எந்த ஒரு ஃபீலுக்கு போயிட்டேன்னா, என்னோட ஸ்கூல்ல ஒரு பையன் இருந்து நான் அந்த ஸ்ருதியோட இடத்துல இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்சுவல் ஃபீலுக்கே எனக்கு கொண்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மார்க். இது வரைக்கும் எனக்கு எந்த லவ் ஸ்டோரியும் இல்லை, பட் நீங்க சொன்னது ஒன்று கிரியேட் ஆன ஃபீலிங் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஃபார்முலா ஒரு ஸ்பீச் மாதிரியோ நான் கதை தான் சொல்றேன், இது நிஜம் இல்ல ஒரு சும்மா ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் விடாம ஒரு பெர்மனன்ட் ஃபீல் நீங்க கிரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ அது எத்தனை நாள் எத்தனை மாசம் கழிச்சு நினைச்சு பார்த்தாலும் அந்த ஒரு மொமெண்ட் இப்ப இருக்கிற அந்த ஃபீல் அத்தனை மாசம் கழிச்சும் அதே ஃபீல் இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்றீங்க. யூ ஆர் டூயிங் a great job. All the best. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ. அடுத்தது வேற யாராச்சும் இருக்கீங்களா? எனிபடி எல்ஸ் நீங்க பேசலாம். எனிதிங் லைக் உங்க ரிவ்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவா இருந்தாலும் நீங்க பேசலாம். அஸ்வினி Actually, I wanted to tell. நான் ஃபுல்லா கேக்கல. I came in the middle. But then I stayed. எதுக்குன்னா like his voice is amazing, seriously. Okay. ரைட். வேற ஏதாச்சும் சொல்லணும்னு இருக்கா? சொல்லுங்க. கான்செப்ட் பிரீத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் பேசுறப்பவே லவ் குரு கேக்குற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. லவ் குரு 2.0 நான் பேரே வச்சுட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் பின் பண்றப்போ பேசுறாங்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மார்க் அவங்க கதை சொல்ற விதத்துல நான் ஃபர்ஸ்ட் இந்த கதை போன கதை இட் வாஸ் ரியலி சூப்பர். செகண்ட் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் நமக்கு ரிலேட் ஆகுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாரும் அடுத்தடுத்து ஊரு ஃபுல்லா இந்த மாதிரிதான் இருக்காங்களா, நம்மள மாதிரிதான் எல்லாருமே சுத்துறாங்க போல இருக்கு. நான் ரைட் பசங்க தான் அந்த மாதிரி ஏமாறலாம் செய்வாங்கன்னு தானே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்.
நான் அனுபவிக்கிறப்பதான் எனக்கு அந்த வலி புரிஞ்சுது. இப்ப இவங்க சொல்றப்பதான் இன்னொரு பொண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்படி இருக்கிறப்பதான் அந்த மாதிரி கதைலாம் தெரியுது. ஆனா பசங்க அதை வந்து ஏத்துக்கிறதுன்றது அந்த அளவுக்கு யாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றப்போ எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸே ரொம்பலாம் அதை ஏத்துக்க மாட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப லைக் அந்த டைட்டானிக் மியூசிக் எல்லாம் பின்னாடி போகுது, கண்ணுல இருந்து தண்ணி தான் ஃபுல்லா. எல்லாருக்குமே ஃபீலிங் தான் ப்ரோ. செம ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. மேகம் நம்ம மனசு ஃபுல்லா சோகம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நடுவுல போடுறதா இருக்கீங்கல்ல, லைக் அது வந்து அந்த ஐடியா எனக்கு லைட்டா தோணிட்டு இருந்துச்சு. அது எல்லாருமே எனக்கு இங்க இருக்க எல்லாருமே லைக் அதான் இருப்பேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் சீன் தான் போடுவேன் அப்படிலாம் இல்ல. எல்லாருமே லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து பேசி புடிச்சு அப்படி இருக்கவங்களா, பேசிட்டு இருக்கவங்களா தான் இருக்கீங்க. கண்டிப்பா Thanks a lot for coming up with this. Thank you so much. Thank you Vijay bro. Thank you. Yes. I wanted to tell something. கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு பேச்சே வரல, நான் இன்னும் அதுல இருந்து வெளில வரல நானு. பிகாஸ் யூஸ்வலி நான் உங்க டிஜேல இருக்கிறப்போ நிறைய இந்த மெலடி சாங்ஸ் எல்லாம் வந்தாவே நான் அழுதுருவேன். இவர் வேற இப்படி எல்லாம் பேசிட்டாரா, இப்பதான் நார்மலைஸ் ஆகி வந்தேன். அண்ட் நைட் வேற டிஜேக்கு நடுவில் இவரெல்லாம் வந்து பேசிட்டாங்கன்னா நைட் நான் டெய்லி அழுதுட்டு தூங்குற மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, ஐம் ரெடி டு லிசன் டு இட். அண்ட் இவரு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கேட்க ஐயோ என்னடா இது, என்னால முடியல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. பிகாஸ் இட் வாஸ் வெரி ரிலேட்டபிள் டு மீ. பிகாஸ் நானும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், அது எனக்கே தெரியல, ஒரு கன்ஃபியூஸ் ரிலேஷன்ஷிப். அண்ட் இந்த தமிழ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும் போது ஐ கேன் ரிலேட் டு ஹிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, ஒரு பையன் இவ்வளோ தூரம் உருகி லவ் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு ரொம்ப போராடலாம். இல்ல எனக்கு சீரியஸ் இல்ல சாரி, லைக் இது வரைக்கும் யாரும் என்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்ல. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணோன்னா ஐ கேன் லிட்ரலி லைக் ஃபீல் ஹிம். அவர் எவ்வளோ தூரம் சின்சியரா லவ் பண்ணியிருக்காருன்னு அதனால வந்து ஐ கேன் கனெக்ட் வித் ஹிம். ஓகே, அண்ட் நானும் வந்து கெஞ்சிருக்கேன், நிறைய பேர்கிட்ட நானும் கெஞ்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் கேட்டது பசங்க வந்து தப்பான பொண்ணுங்களுக்கு ட்ரூவா லவ் பண்ணுவாங்க, ஆனா கரெக்டான பொண்ணுங்களுக்கு வந்து வந்து மனசை உடைச்சிருவாங்க. லிட்ரலி அது வந்து என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணேன். ப்ளீஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் இந்த மாதிரி பண்ணுங்க. அழுதாலும் பரவாயில்ல, கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. என்ன சொல்றது, எனக்கு அது வரையும் சீரியஸ் ஐ அம் சோ ஹாப்பி. இன்னைக்கு வந்து தேங்க்ஸ் விஜய் ப்ரோ, மீன்ஸ் a lot. ப்ரோ மார்க்குக்கு தான் ப்ரோ தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்கு என்னன்னா வந்து ஆல்ரெடி அவர் பேசுனது நான் கேட்டேன், நம்ம மட்டும் கேட்டா பத்தாது, இது வந்து எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹரி ப்ரோ கிட்ட பேசினேன். அவர் கேட்டுனே ஓகே ப்ரோ பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது பெரிய பெரிய விஷயம். ஸோ இதே மாதிரி நிறைய இது பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய பாட்காஸ்ட் பண்ணுங்க. அவங்க உங்க சப்போர்ட் தான் அவங்களை மேல மேலே கொண்டு போகும் நான் நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா, அது வந்து அதுதான் பேஸே. அவங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு தைரியமா இருக்கிறோம், இவ்வளவு தைரியமா இங்க வந்து ப்ரெசென்ட் பண்றோம். இவ்வளோ இப்போ 60 பேர்னா 60 பேர், 100 பேர்னா 100 பேர், 300 பேர்னா 300 பேர், எல்லாத்துக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்றதுக்கு அந்த தைரியம் கொடுக்கறது நீங்க எல்லாரும் மட்டும்தான். அந்த சப்போர்ட் தான் சொல்றது ரொம்ப உண்மை, அது வந்து சொல்லி ஆகணும். அண்ட் கண்டிப்பா பிரதர், அதே மாதிரி பெரிய விஷயமா இருக்கு. நம்ம ஒரு பொண்ணுன்னு தான் நினைக்கிறோம், பட் இங்க பேசுறவங்க என்னோட லைஃப் பார்த்தாலே அப்படிதான் இருக்கும் போலயே. Okay, I want to tell one thing. சொல்லுங்க. Okay, thanks Mark. It's a ditto my story. நானும் அப்படிதான் ஒருத்த பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். ஆக்சுவலி எவ்வளோ இது பண்ணேன், என்னோட சைட்ல இருந்து சொன்னேன் another one. பட் நான் விட்டுட்ட ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஓகே லவ் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ் பண்ணி வர்றதில்ல, அது அவங்களுக்காக தோணணும், அவங்கள ஒன்று பண்ணணும். இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். எப்படி சொல்றது, அவங்களுக்கு நம்மள பிடிக்கல, தட் செகண்ட் திங். நமக்கு அவங்கள பிடிக்குது, அவங்க ஹாப்பியா இருக்காங்களா, அவ்வளவுதான் அப்படின்ட்டு தட்ஸ் இட். தேங்க்ஸ் ரியலி. நான் அந்த ஃபீல்ட்ல இருந்து வரல, எல்லாம் எனக்கு இன்னும் அந்த ஃபயர் ஃபிளாஷ்பேக்ல போயிட்டு இல்ல மார்க் ப்ரோ, நீங்க நிறைய பேரோட ஹார்ட்ல இல்ல யோசிச்சேன் ஒரு பொண்ணா இப்படி. பட் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஓகே இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ரைட் மார்க் ப்ரோ.
சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா ஒண்ணும் இருக்கு. இல்ல மக்களே, தேங்க்யூ ஸோ இன்னைக்கு மச். மிஸ் பண்ணவங்க ரியலி சாரி. நாங்க அதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொன்னோம், இங்க இருந்து யாரும் போயிடாதீங்க போயிடாதீங்கன்னு நாங்க ஃபர்ஸ்டே சொன்னோம். ஏன்னா நான், அச்சய் ப்ரோ, விஜய் அண்ட் மார்க் 4 பேருக்குமே எங்களுக்கு அது என்ன கண்டென்ட், எப்படி அது வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். மக்களுக்கு வந்து தெரியல. கேட்டவங்க வேர்ட் ஆஃப் மவுத், இப்போ வேர்ட் ஆஃப் மவுத்ல போய் போய் இப்போ நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பா. ஒரு நீங்க இன்னைக்கு இங்க 60, பாத்ததுக்கு நாளைக்கு ஒரு 80, 60 நாளைக்கு 100. பேருமே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணி நீங்க கூட்டிட்டு வரதான் நம்ம டிஜே ஸ்டேஷன் மாதிரி ஒரு 500-600 பேர் பார்ப்பாங்க இனிமே வர அப்கமிங் டேஸ்ல. ஓகேவா? இங்க இருக்கிற 60 பேருமே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் செஷன் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பிங்க் பண்ணி இங்க உட்கார்ற தலையில அடிச்சு இங்க உட்கார வைங்க. அதுக்கப்புறம் கேளுங்க எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு. ஆமா டெஃபினெட்லி. இப்போ நாங்க வந்து இப்போ ஒரு அவுட் ஆஃப் த ஒரு மாதிரியா தான் இருந்தோம், அவுட் ஆஃப் ஃபிஷ் ஆஃப் த வாட்டர் மாதிரி தான் இருந்தோம். ஒண்ணுமே புரியல, எப்படி நடக்கும் ஒண்ணுமே தெரியல. ஆனா இதுக்கப்புறம் வந்ததுக்கு பிறகு இப்போ கேரண்டி கொடுக்குறோம், நீங்க வந்து இங்க உட்காருங்க. கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் பேஷன்ஸ். ஆனா அது நீங்க நல்லா காது கொடுத்து கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியில் வர எண்ட் ரிசல்ட் வந்து வெரி பிளிஸ்ஃபுல். அது வந்துட்டு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம் எல்லாருமே. அண்ட் எஸ், இப்போ இங்க ஹரிணி இருக்கியா? ஏன்னா ஷீஸ் அ வெரி குட். சாரி, இங்க ஸ்ருதி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களா? எங்க? இல்ல 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 கீழ கீழ. No, it's not me. It's not me. இல்ல அவங்க இல்லைங்க. இல்லங்க, அவங்க நியூ ஐடி கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஃபாலோவர்ஸே இருக்க மாட்டாங்க. நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு அவங்க இருந்தேன், வெளியே ப்ளீஸ் எரேஸ் போயிட்டாங்க. வாங்கலைன்னு கேட்டா என்னால முடியலன்னு தான் ரிப்ளை வருது. ஒரு நிமிஷம் இன்னொருத்தர் வேற வராரு மேல. நம்ம டிகே ப்ரோ வராரு. டிகே ப்ரோ மேல வாங்க. ஆமா ஆமா, ஒரு மெசேஜ் இப்பதான் நான் பாக்குறேன். டிகே ப்ரோ மேல வாங்க ப்ரோ, ஏதோ சொல்லணும்னு இருக்காரு நினைக்கிறேன். ரைட், அவர் ஆஃப்லைன் இருக்காரு. ஓகே ஃபைன். எனிபடி எல்ஸ் எனிதிங்? நம்ம கடை Can I சாத்துறதுக்கு decide முன்னாடி. something? எஸ் ஷூர், கண்டிப்பா. யா ஷூர். எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா வராது, ஸோ ப்ளீஸ் bear me a second. ஓகேப்பா, ஓகே ஓகே. It's something related to whatever he said. It was beautiful, Mark. Thank you. I think I texted him personally too that it was a beautiful story. சரி. Just a second. எல்லாரும் ஒரு அமைதியான ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. நாட் ஓன்லி இந்த எப்படி சொல்றது ஃபீலிங்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் ஃபீலிங்ஸ் நம்ம வந்து ஃபன்னுமே அவர் வந்து பேசுவார். லைக் ஜாலியாக பேசுகிற பர்சன் தான் அவர். ஸோ அதனால அப்கமிங் டேஸ்ல நம்ம வந்து ஃபன்னும் பண்ணுவோம். அவர் வந்து ஃபீலிங்ஸே உங்களுக்கு வந்து டெம்ப் பண்ணி விட்டுருவாரு, அழுக வச்சிருவாரு, யோசிக்க வைப்பாரு. ஃபர்ஸ்ட் யோசிக்க வச்சாரு, எல்லாருமே வந்து திங்க் பண்ணோம், ஓ இப்படிலாம் ஒரு மேட்டர் இருக்கா. ஒரு பையனே வந்து இன்னொரு லைக் ஒரு பொண்ணுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றான். நானுமே வந்து ஓகே, நானுமே வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னோட ஜிஎஃப் வரை கீழே இருக்கா, அவள்கிட்ட நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ அவர் எனக்கு மார்க் சொன்னது எனக்கு ரொம்ப ரிலேட்டடா இருந்துச்சு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து மனசு சொல்லிட்டாரு, எப்படி சொல்ல, மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல மனுஷன் எல்லாரையும் அள வச்சிட்டாரு. ஓகே, அந்த இடத்துல ஓகே ஃபைன். எஸ், அண்ட் நவ் So யார் I'll ஸ்ருதி? go எஸ் ahead. எஸ் கேரி ஆன். Yeah, it's just something great for the moment. So she carried pain in her heart, smile on her lips, tears in her eyes, but a happy face. Never did she allow anyone to find out the truth behind her mask, and nor did much care. Her parents, siblings, lover, friends didn't. Why would the world, she thought, thus she didn't share. She cried all night. She was dying inside. Even though people saw, they didn't know how to help. And the day she died, everyone had reasons and excuses. Thank you. யப்பாடி அம்மா, மை காட், தட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஸ்ருதி. ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். ஹீயை மட்டும் போட்டுருங்க. ரியலி நைஸ், ரியலி ரொம்ப ஒரு ஜாலியான செஷன் இது. ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு வந்து எல்லாருமே இங்க இருக்க ஸ்பீக்கர் பண்ணல இருக்க எல்லாருமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபீலிங்காவும் இருந்தது. ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நிறைய பேரு, ஈவன் தமிழ் மொழி ப்ரோவா இருக்கட்டும், எவ்ரி ஒன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு வந்து இந்த ஈவினிங் செஷன் வந்து எனக்கு ஒரு அன்ஃபர்கட்டபிள் டேல வந்து ஆட் பண்ண 60 பேரை வச்சு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 400 பேர் 500 பேர் அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. தமிழ்ல நம்ம கிளப் வந்து டாப் 6ல இருக்கு. தமிழ்லன்னு கிடையாது,
ஹோல் கிளப் ஹவுஸ்லயே நம்ம கிளப் வந்து 6th பிளேஸ்ல இருக்கு வெரைட்டி கண்டென்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில. ஓகேவா? ஸோ அதனால இன்னும் வெரைட்டி அப்படின்றதுனால இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் நம்ம இறக்கலாம். ஆடியோவிலே என்னென்ன வெரைட்டிலாம் எங்களால கொடுக்க முடியுமோ நானும் அச்சீவும் அந்த எங்களோட டீம் எல்லாரும் சேர்ந்து நாங்க கண்டிப்பா கொடுப்போம். எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது நிறைய பேர் இருக்கீங்க. நாங்க வந்து எப்படி சொல்றது, லைக் 10 மணிக்கு வருவாங்க இந்த பீப்புள்ஸ் எல்லாம். ஈவன் ஹர்ஷிலாம் நான் ரொம்ப நோட் பண்ணி சொல்லுவேன். 10 மணிக்கு வருவா, இங்கே பாய் போட்டு படுத்து தூங்கிட்டு விடிய காலைல எண்டானோன்னா பாய் ஹரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி கீழே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா அந்த சுகர்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அஸ்வினிலாம் ரொம்ப நாளா தானா, எவ்ரி ஒன், ஹரிணி, எல்லாருமே டிகே ப்ரோ, நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ 10 மணிக்கு வந்து இங்க பாய போட்டு படுத்துட்டு மார்னிங், ஏன்னா எப்படி சொல்றது மக்களே, நான் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே இருக்கும். நம்ம வந்து இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு பிளேட்ல வந்து தட்டு நிறைய சோறு கொட்டி வச்சு பிரியாணி, சிக்கன் பீஸ், ஃபிஷ் எல்லாமே வச்சிருக்கானுங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து நீங்க சாப்பிட போறீங்க. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை மட்டும் தான் எடுத்து சாப்பிட போறீங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ல இப்படி ஒரு ஃபியூச்சர்லாம் இருக்கு அப்படிங்கும் போது நீங்களா பார்த்து உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா. இப்போ இன்னைக்கு ஒரு 1 hour இந்த செஷனுக்குள்ள உட்காந்துருப்பீங்களா, நீங்க ஒரு புதுசா ஒரு பாட்காஸ்ட் கேட்டிருக்கீங்க, ஒரு 2 பேரோட லைஃப் வந்து கேட்டிருக்கீங்க, ஒரு சோஷியல் மெஸ். ஓகேவா? இந்த 1 hour வந்து இங்க வராதவங்க நிறைய பேர் போய் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, 18+ கண்டென்ட் எனி திங். ஓகேவா? அது வந்து அவங்களோட டைம் வேஸ்ட். அவ்வளவுதான். அந்த டைம் வந்து எப்படி கன்சூம் பண்றது அப்படின்றத மேட்டர். அவ்வளவுதான். நான் இது எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். இதை நான் ரொம்ப பிளேட் போட்டு அட்வைஸ் பண்றதுன்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா அது எஸ். அண்ட் இப்போ நிறைய பேர் இப்போ வந்துட்டு சொல்றீங்க, ஐ மீன் நீங்க ஓகே ஃபைன், இன்னைக்கு நீங்க செஷன் மிஸ் பண்ணிட்டீங்க. ஐ ஃபீல் ரியலி பேட் பிகாஸ் இது ரொம்ப அழகான ஒரு செஷனாக இருந்துச்சு. அண்ட் எஸ், நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி இன்னும் மார்க் ப்ரோ நமக்காக எப்பவும் வருவார். இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்சு, பட் தென் நாளைக்கு இல்லை எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்த ஒரு எபிசோட் 2 வருவோம். ஸோ அதில் நீங்கள் எல்லாரும் வந்து உட்காருங்க, பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி பிளிஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இருக்கும். ஒரு ரொம்ப சூதிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செஷனாக இருக்கும் வித் மார்க்கோட பியூட்டிஃபுல்லான ஒரு வாய்ஸ். நன்றி. ஸோ எஸ் எஸ், அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ப்ரோ, அண்ட் தேங்க்யூ மார்க், தேங்க்ஸ் ஆர்ட். இது வந்து எப்படி சொல்றது, ஒரு செமையான ஒரு இனிஷியேட்டிவ் இது. எப்படின்னா, இப்போ ஸ்பாட்டிஃபைல போயிட்டு நீங்க இந்த லிங்க் கொடுத்து போய் கேளுங்கடா அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்க மாட்டானுங்க. ஓகேவா? அது நம்மளோட பீப்புளோட மென்டாலிட்டி. அப்புறமேல கேட்டுக்கலாம், இது என்னத்த போய் கேட்டுட்டு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. ஆனா நான் நிறைய பாட்காஸ்ட் கேட்பேன். நான் பர்சனலா ரெஃபர் பண்றேன். நீங்க முடிஞ்சா ஸ்பாட்டிஃபைல வந்து கேளுங்க. நான் ஒரே ஒரு ஸ்பாட்டிஃபை வந்து கேட்க ஆரம்பிச்சேன், அவங்களோட ஃபுல்லையும் நான் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் கேட்டு. ஆர்ஜி ஆனந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பாட்காஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, புக் ஷோ ப்ரோ. யா, புக் ஷோ, தி புக் ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பாட்டிஃபைல ஒரு பாட்காஸ்ட் வந்து இருக்கு. நான் அதை வந்து சும்மா யதார்த்தமா ரேண்டமா போய் ஒரே ஒரு பாட்காஸ்ட் மட்டும் ஆன் பண்ணி கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் உங்ககிட்ட நான் போய் இன்ஸ்டால போய் பேசினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து என்னோட டைம் போனே தெரியல. 1 டேல நான் ஃபுல்லத்தையும் கேட்டு முடிச்சேன். மார்னிங் ஒரு 8 o'clock நான் எக்ஸாம் எழுதும் போது அதை ஆன் பண்ணிட்டு வச்சேன். நான் ஈவினிங் 2 எக்ஸாம் எழுதி முடிச்சு நைட் கொண்டு போய் நான் கொரியர் பண்ற வரைக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு மார்க்குமே. இன்னைக்கு நீங்க கேட்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க இனிமே டெய்லி. ஸோ அதுதான் மேட்டரிங்க. யா யா, தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். அண்ட் மிஸ் பண்ணவங்களுக்கு நாங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது மக்களே. மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப சாரி. நீங்க வந்து ஒரு 2 பாட்காஸ்ட் வந்து சீரியஸா மிஸ் பண்ணிட்டீங்க. இது அவைலபிள் தானே ப்ரோ பாட்காஸ்ட்? யா மார்க்கோட இன்ஸ்டாகிராம் பயோல இருக்கும் அந்த லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி எல்லாம். இங்க எதுக்கு நாங்க வந்து ஏன்டா நீ போய் ஸ்பாட்டிஃபைல கேட்டுக்கலாமே, இங்க எதுக்குடா கூப்பிட்டு வந்து வச்சு எங்களை எல்லாம் கேட்க வைக்கிறேன் அப்படின்னா, இதுதான் நான் சொன்னதுதான். நீங்க போய் கேளுனா கேட்க மாட்டீங்க. இங்க ஒரு 100 பேர் 200 பேர் கூப்பிட்டு வச்சு இங்க பண்ணா ஒரு 100 பேர் 200 பேர் ஆன் த ஸ்பாட்ல கேட்பீங்க. அவ்வளவுதான் மேட்டர். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ எஸ், தேங்க்யூ அச்சய் ப்ரோ. எஸ், ஐ மீன் தேங்க்யூ விஜய் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு தேங்க்யூ சோ மச் ப்ரோ. எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன் உனக்கு. ஆமா ப்ரோ, உனக்கும் மார்க்குக்கு சொல்லிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு செஷனுக்கு நான் சத்தியமா சொல்றேன், நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும், 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எஸ், இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு நம்ம ஸ்ருதி இருக்காங்க பத்தி எனக்கு இல்லை, அவங்க வந்துட்டு லிங்க் சந்திரன் கூப்பிட்டுக்கிறேன். சந்திரன் ப்ரோ இருக்கீங்களா? எஸ் ப்ரோ, லிங்கேஷ் சந்திரன் அப்பா பேரு. லிங்கேஷ் ப்ரோ, ஸ்ருதி வந்துட்டு நீங்க நல்லா ரொம்ப அருமையா பாடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், ஓகே ப்ரோ, கண்டிப்பா. ஓகே, மீனம்மா சாங் ப்ளீஸ். எஸ், ஐ கெஸ். ஓகே. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி எப்போதும் நிறம் மாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது.
நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லி பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்திமாலம்மா முதல் பார்வையில் சொன்ன வார்த்தையெல்லாம் ஒரு காவியமே. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே மைக் டேப் பண்ணுங்க. அந்த மாதிரி அருமையான இது பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இட் வாஸ் அமேசிங் வாய்ஸ், அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஸ்ருதி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவங்களை வந்து இங்கே இன்ட்ரோ பண்ணி விட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். My pleasure, my pleasure. Thank you, Ringesh. Thank you so much. Thank you, Akshay. ஆட் பண்ணதுக்கு thank you so much. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், இப்போ என்ன சொல்றது, மார்க் ப்ரோ நீங்க வேற லெவல் டைம் வீடியோ வேற லெவல். இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதான் ஆமா தேங்க்ஸ் ஆமா தவிர ஆமா வேற ஏதாவது, அதான் தேங்க்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா வேற இந்த வார்த்தை இருந்தா கேட்டு சொல்லுங்களேன். அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா அதை தவிர உங்ககிட்ட சொல்ற வேற எதுவும் இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்கும், இப்படி ஒரு வார்த்தைகள் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட ஒவ்வொரு காயத்துக்கு நான் ஆறுதல் எனக்கு அப்படியே ஏன்னா என்னாலே முடியலைங்க. ரொம்ப நன்றி. நன்றி தவிர வேற வார்த்தைகள் இல்லை. ரைட் ப்ரோ, ஐ மீன் யூ டிசர்வ் அ லாட் ப்ரோ. நீங்க வந்து இந்த மாதிரி எனக்கு லைக் பீப்புள் கூட, அது நம்ம தெரியாதவங்க கூட நம்ம ஒரு கதை சொல்லி கனெக்ட் பண்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு காட்ஸ் கிஃப்ட் ப்ரோ. அது தட் இஸ் சம்திங் ரியலி ரியலி பியூட்டிஃபுல். அது வந்துட்டு தட்ஸ் a வெரி பிக் மேட்ச், இட்ஸ் வெரி பிக் பூன் ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு. அது வந்து உங்களுக்கு இருக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். பட் பரவாயில்ல, இந்த மாதிரி இன்னும் செஷன் இது கடைசியெல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் நிறைய வரும். ஸோ மிஸ் பண்ணவங்க எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நோ வரிஸ். இது மாதிரி அழகான ஒரு செஷன்ஸ் இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும். அண்ட் இன்னும் இந்த இது கேட்கணும்னா நிறைய பேரை நம்ம வந்து இங்க பிரிங் பண்ண போறோம். லைக் இங்கே ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, ரேடியோ ரேண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. யா ஓகே, அவங்களே நம்ம வந்து feature பண்ணோம். என்னாச்சு? இல்ல எனக்கு தான் கேட்கல நினைச்சேன் நானு. இல்ல அதுதான் மக்களே. இப்போ மார்க் இருக்காரு, நிறைய பாட்காஸ்ட் பண்றவங்களாம் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. லைக் என்னோட தம்பி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு இப்பதான் அந்த ஐடியா வந்துச்சு. இவ்வளவு நாள் எனக்கு வரல, அவன்கிட்டயும் சொல்லியிருக்கேன் வந்து பண்றா. நிறைய பேர் அவங்களும் வந்து நம்ம அப்கமிங் டேஸ்ல பண்ண வைக்கலாம். அண்ட் எஸ், இதோட நம்ம வந்து கடையை சாத்தலாம். ஏன்னா நைட் ஒரு 10 o'clock அகைன் நம்ம அந்த 25K செலிப்ரேஷன் வந்து ஷெடியூல் பண்ணிருக்கோம் மக்களே. அதை வந்து நோட்டிபிகேஷன் தட்டி வச்சுக்கோங்க. நைட் 25K செலிப்ரேஷன் வழக்கம் போல இந்த டிஜே செஷன் இருக்கும். மேபி ரேடியோ ரண்டன் வந்தாங்க, இல்ல வந்து மார்க் ஃப்ரீயா இருக்காரு அப்படின்னா வந்து நம்ம அங்கேயும் வந்து ஒரு கொஞ்சம் இறக்கி விட்டுலாம். கேப்ல வந்து கண்டிப்பா கிரௌட் இருக்கிறப்போ நம்ம சாப்பிடலாம். அண்ட் எஸ், இன்னைக்கு யார் கவுண்ட் டவுன் போட போறாங்க அப்படின்னா வந்து தமிழ் ப்ரோ. ஆமா, அவரு கொடுங்க. தமிழ் ப்ரோ பிரிச்சுட்டே வந்து ஒரு 10 வந்து 1 வரைக்கும் கவுண்ட் டவுன் போட்டுருங்க. ஹாப்பியா போடுங்க. கண்டிப்பா ப்ரோ. எஸ், தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ மார்க் எவ்ரிவன். மழைக்காலத்துல கத்தும் தவளை, இனிமே நீங்க படவே கூடாது கவலை. சூப்பர் சூப்பர். தமிழ் மலை ப்ரோ போட்டுருங்க ப்ரோ. கவுண்ட் டைனா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. 10 வரைக்குமா? 10ல இருந்து 1 ரிவர்ஸ்ல அப்படியே கவுண்ட் டவுன் பண்ணிட்டா நம்ம கடை முடிரும். ஓகே ப்ரோ. 10 9 8 7 6 5 4 3 2 1 0.